வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். அனைத்து மெய்யன்பர்களையும் இந்த இனிய மாலை வேளையில் சந்தித்து மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்களும் கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ சில பல வாரங்களாக இயற்கை தத்துவம், பிரம்மஞானம் நாம சிந்தனைக்கு எடுத்திருக்கிறோம். இந்த பிரம்மஞானம் என்ற சிந்தனை எதற்கு என்றால், அதனுடைய முடிவு எதற்கு என்றால், எந்த ஒன்று நானாக எழுச்சி பெற்றிருக்கிறது அல்லது எது நான், எது தெய்வம் என்று சொல்வதை விட எது நான் அப்படின்னு விளக்கத்துல கொடுப்பதற்கு மகிழ்ச்சி எடுத்துக்கொண்ட ஒரு பெரிய முயற்சி தான் இந்த பிரம்மஞான விளக்கம். இப்போ ரமண முயற்சி எடுத்துட்டீங்கன்னா எது நான் அப்படின்னு அங்கே விளக்கமே கிடையாது. அவங்க எதையும் விளக்கலை. அவங்க நேரடியாக என்ன சொல்லிட்டாங்க, விசாரி, கண்ணை மூடி அகத்துல போய் எது நான் என்று விசாரி, என்கொயர் பண்ண, விசாரணை மார்க்கம் என்று சொல்லுவாங்க. இது ஞான மார்க்கம். ஞான மார்க்கம்னா அறிவுல தெளிவு கொடுத்து சிந்தனையை தூண்டி அதே இடத்துக்கு கொண்டு செல்லும். ஆனா ரமணர் அது இன்னொரு ஆங்கிள், அது விசாரணை மார்க்கம். விசாரித்து அது எப்படி விசாரிக்கணும்போது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ராதாகிருஷ்ணன் நான் அல்ல, நான் ஆசிரியன் அல்ல அப்படிலாம் சொல்லி ஒரு விளக்கியிருக்கேன் முன்னாடி. அது இருக்கட்டும். இப்போ இந்த பிரம்மஞானம் விளக்கம் எதற்கு என்றால், எது நான், எவ்வாறு நான் எழுச்சி பெற்றேன், எதற்காக எழுச்சி பெற்றேன். தூங்கிட்டே இருக்கிறோம், விழிச்சிட்டோம். யாராவது ஏன்பா விழிச்சிங்கன்னா, அது என்னப்பா விழிப்பு வந்தது, விழிச்சேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன் விழித்தேன் என்று சொல்ல முடியாது, எவ்வாறு விழித்தேன் என்று சொல்ல முடியாது. எப்படிப்பா கரெக்டா 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன், தெரியல, முழிப்பு வந்தது எந்திரிச்சிட்டேன், முழிப்பு எப்படி வந்தது அது தெரியல. ஸோ நிறைய விஷயங்கள் மிக இயல்பா நடக்குது, எப்படின்னு தெரியாது. அது மாதிரி நான் ஊழி காலத்தில் பரவெளியாக, சுத்த வெளியாக அடக்கமுற்று இருந்தேன். என்னுடைய சரித்திரம், இந்த நானின் சரித்திரம், அடக்கமுற்று இருந்தேன். நானே என்னை சூழ்ந்து அழுத்தி எழுச்சி பெற்றேன். எவ்வாறு? இயங்கும் சக்தியாக அல்லது மின்தொகளாக எழுச்சி பெற்றேன். சுழன்றேன், விரிவடைந்தேன், பலவாக இப்போ இந்த உடலை எடுத்து இங்க வந்திருக்க அப்படின்னு சுருக்கமா ஒரு சரித்திரம் நடந்திருக்கு. இருந்தாலும் ஓரளவுக்கு விஞ்ஞான நிரூபணத்தை கொண்டும், ஏன்னா எல்லாருக்கும் விசாரிக்க முடியாது. ரமணர் சொன்ன பாதையில எல்லாரும் போயிட முடியாது. விசாரணைனா எப்படி விசாரிக்கிறது அர்த்தம் கேட்பாங்க, அது ரொம்ப சிக்கல். அது ஓரளவுக்கு பக்குவமானவங்களுக்கு ரமணர் மிக எளிது. ஆனா பொதுவா எல்லாருக்கும் எளிதாக மகிழ்ச்சி அவங்க கொடுத்தாங்க. அதுல அவங்க நமக்கு சொன்னது, ஆதியில் ஊழியில் ஏக வெளி, சுத்த வெளின்னு சொல்றோம். அந்த சுத்த வெளிக்குள்ளாக பேராற்றலோடு கூடிய பேரறிவு அடக்கமுற்று இருந்தது. அது இன்ஹரண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இன்ஹரண்ட், உள்ளார்த்தமாக அடக்கமாக இருந்தது. அதனுடைய முதல் பண்பான தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றலினால் அந்த பேராற்றல், அறிவோடு கூடிய பேராற்றல் சுழலும் சக்தியாக வெளிப்பட்டது. அதை நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே. அதான் விண் துகள். அந்த விண் துகளை நீங்க எப்படி பாவிக்கணும், ஒரு கடுகு மாதிரி உருண்டை வடிவத்துல சுரண்டு கொண்டே இருக்கும்.
பூமி சுத்தது மாதிரி அந்த விண் துகள் சுத்தும். உருண்டை வடிவத்தில் தன்னைத்தானே சுரண்டு கொண்டிருக்கிற மிக சிறிய சக்தி துகள், டைனி எனர்ஜி பார்ட்டிகள். அப்படி சுத்தரும் போது அதுல இருந்து விரிவலை, கோள வடிவிலே. நீங்க விரிவலைன்னு சொன்னா வட்ட வடிவில் எடுக்கக்கூடாது, ஏன்னா அந்த துகள் கோள வடிவில் இருக்கு. அதுல இருந்து கோள வடிவில விரிவலை வெளிப்படும். அந்த விரிவலை காந்தம் என்று பெயர் வச்சாங்க மகரிஷி. ஏனென்றால் விரிவலை அல்லது இன்னொரு வார்த்தை தள்ளும் சக்தி, ரெபல்சிவ் ஃபோர்ஸ். அந்த சக்தி தள்ளி தள்ளி போகுது. ஆனா அந்த வீட்டோட சுற்றிலும் வெளி இருக்கிறதுனால அது மீண்டும் சூழ்ந்து அழுத்துது. அப்ப அந்த விரிந்து வரக்கூடிய விரிவு சக்தி இருக்க, அது என்னாகும், அங்கு தேக்கம் அக்குமுலேட் ஆகும். தேக்கம் வரும்போது அதுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும். அதை நாம காந்த அலை என்று சொல்லுவோம். காந்தம்னா என்ன? இது வரைக்கும் நாம தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே மறைபொருள், இன்விசிபிள் நேச்சர். இதெல்லாம் ஆதியம், சுத்தவெளி, இந்த நான்கும் மறைப்பொருள். நல்ல மனசுல வச்சுக்கிட்டோம். அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? பஞ்சபூதங்கள் வந்தது. எப்படி? அந்த விண்துகளின் நெருக்கத்துக்கு ஒப்ப அது ஆகாசங்கிறோம். நெருக்கம் அதிகரிச்சா காற்று, அதை விட விண்துகளின் எண்ணிக்கையும் நெருக்கமும் அதிகரிக்கிற போது வெப்ப காற்று, அடுத்தது இன்னும் அதிகரிக்கும் போது நீர், அப்புறம் கெட்டிப்போம். பஞ்சபூதங்களும் வந்துருச்சு. இதை யாரும் உருவாக்கல. இறைவன் என்ற ஒரு தனி நபர் எங்கோ இருந்து கொண்டு ஏதோ சக்தியை வச்சு இதை உருவாக்கல. தானாக சுயம்பு லிங்கம், சுயம்பு. இது ஔவையார் சொல்றாங்க இல்லையா? ஏன்னா அந்த தோற்றம் மிக ரகசியமான ஒன்று. இன்னும் முழுமையா விஞ்ஞானிக்கு எட்டல. விஞ்ஞானம் உச்சத்துக்கு போயாச்சு. இப்போ இந்த காலம் விஞ்ஞானத்தோட உச்சம். ஆனா இன்னும் எட்டலை. எண்டோ 100, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நமது நாட்டு சித்தர்கள் அந்த உணர்வுல கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அது ஔவையார் என்ற சித்து. பரமாய சக்தியும் பஞ்சமா பூதங்கள் தரமாறி தோன்றும் பிறப்பு. இதெல்லாம் ஆராய்ச்சிக்கு எடுக்கணும், கேட்கறதுக்கு மட்டுமில்லை. தரமாறி பிறப்பு எப்படி நிகழ்ந்ததா? தரமாறி ஒன்றிலிருந்து இன்னொன்று, அதிலிருந்து மற்றொன்று. பாலிலிருந்து தயிர், தயிரிலிருந்து வெண்ணெய், வெண்ணெயிலிருந்து நெய். மூலப்பொருள் ஒன்று பால். இப்போ வெளிப்பட்டது அது மேலே அடிஷன் தான். வெண்ணெய், தயிர் வந்துருச்சு, வெண்ணெய் வந்துருச்சு, நெய் வந்துருச்சு. அந்த மாதிரி மூலப்பொருள் சுத்த வெளி. அது எழுச்சி பெற்று விண்ணெனும் ஆகாசமாக அதனுடைய தரமாறி காற்று, நெருப்பு, நீர், நிலம், தரமாறி தோன்றும் பிறப்பு. இதை நீங்க நல்லா எழுதி வைத்துக் கொள்ளணும். இந்த பிறப்பு எப்படி நடந்ததுன்னா, இது படைக்கப்படவில்லை. வார்த்தை என்ன? இது படைக்கப்படவில்லை. இட் இஸ் நாட் கிரியேட்டட். மாறாக என்ன? தரமாறி தரமாறி தோன்றும் பிறப்பு. என்ன சொல்லலாம்? தரமாற்ற நிகழ்வு. பஞ்சபூதங்களும் அண்ட சராசரங்களும் கோடி கோடி நட்சத்திரங்களும் அதனுடைய துணைக்கோள்களும் பூமியில கடல், மலை, நெருப்பு, காற்று எல்லாம் ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றி இந்த உலகம் உருவாயிற்று. பிறகு நீரிலிருந்து பூமியின் சுழற்சியின் காரணமாக ஆங்காங்கே செதறி கிடந்த ரசாயன மூலக்கூறுகள் ஒன்றிணைந்து பாசியாக, தாவரமாக, பிறகு அதிலிருந்து முளைக்காத விதைகள் ஈரறிவான வண்டு, புழு, பூச்சியாக, இப்படி படிப்படியாக 5 அறிவாக தரமாற்றம். எது தரமானது? அறிவு. எது சுத்தவெளியில் அடக்கமாக இருந்தது? ஆற்றலோடு கூடிய அறிவு. அந்த அறிவு தான் எழுச்சி பெறுது. ஆகவே அறிவே தெய்வம் என்றார்கள் ஞானிகள். அந்த அறிவு எழுச்சி பெறுது தன்னுடைய ஆற்றலை கொண்டு. எழுச்சி பெற்று அது அறிவு தானே, அது தானா தரம் மாறும். யாருடைய உதவியும் இன்றி, இன்னொருடைய முயற்சியும் இன்றி, எதுவும் இன்றி
நல்ல கவனிங்க. எதுவும் இன்றி அறிவு தானாக தன் தரத்துல மாறி ஓரறிவு ஜீவ இனத்திலிருந்து 5 விலங்கினமாகவும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தரம் மாறி மனிதனாக, மனிதனுங்கும் போது 6 அறிவு, எதையும் ஆழ்ந்து சிந்தித்து இயற்கையை நுணுகி பார்த்து இயற்கை வளங்களை எல்லாம் வாழ்வின் வளங்களாக மாற்றி அனுபவிக்கக்கூடிய ஒரு அறிவாக மனிதனிடம் வெளிப்படுது. இப்பவும் அந்த அறிவு முழுமை அடையல. அது விஞ்ஞான அறிவாக எழுச்சி பெற்று ஒரு உன்னதமான ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சிருக்கு. காலத்தையும் தூரத்தையும் மனிதன் வென்று நிற்கக்கூடிய அளவிற்கு அந்த அறிவு விஞ்ஞான அறிவாக எழுச்சி பெற்றுச்சு. ஏன் அது இன்னும் முழுமடையலன்னு சொன்னேன்? அந்த அளவுக்கு விஞ்ஞான அறிவாக எழுச்சி பெற்று வாக்கில எல்லா சௌகரியங்களையும் தேவைக்கு அதிகமாக பெற்ற பிறகும் மனித மனம் நிறைவடையவில்லை, சமாதானம் அடையவில்லை, அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைக்கவில்லை. அப்ப என்ன காரணம் என்று ஒரு சாரார் போறாங்க. அவங்க தான் விஞ்ஞானிகள். எப்படி விஞ்ஞானி தேடி போறானோ, இந்த உலகம் எவ்வாறு தோன்றிட்டு என்று தேடி போறானோ, அவர் விஞ்ஞானி தேடி போனார். 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? விஞ்ஞானி பருப்பொருளை ஆய்வு செய்து கொண்டே, இந்த உலக பொருளை ஆய்வு செய்து கொண்டே போறான். ஆனால் விஞ்ஞானிகள், சித்தர்கள் தனக்குள்ளேயே போனான். இன்னர் டிராவல். அப்போ அவங்க கண்ட உண்மைதான் இப்போ நம்ம பிரம்மஞானமா கத்துட்டு வரோம். அதுல 5 பூதங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். 5 பூதம்னா பௌதிகம், 5 பௌதிக பொருள், 5 பிசிக்கல் எலிமெண்ட்ஸ். இந்த ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் காந்த உற்பத்தி ஆகுது தானே. இப்போ ஒரு ரோஸ் எடுத்துக்கிடுங்க, மானசீகமா ரோஸ் அல்லது ஒரு ஆப்பிள். அதுக்குள்ள கோடிக்கணக்கான விண் துகள்கள், அதாவது தன்னைத்தானே சுழலக்கூடிய சுழல் அலை. அந்த சுழல் அலையை பிரிச்சு அதுல இருந்து விரிவலை. எங்க ஒரு சுழற்சி இருந்தாலும் அங்கிருந்து தள்ளும் சக்தி. சுழல் அலை என்ன சொல்றோம்? வெர்லிங் வேவ்ஸ் ஆர் வெர்லிங் எனர்ஜி. இது ஸ்ப்ரெடிங் எனர்ஜி. அதுக்கு என்ன உதாரணம் சொன்னோம்? ஃபேன் சுத்துது, சுழற்சி, காற்று தள்ளுது, தள்ளும் சக்தி. சுழற்சியினால ஒரு தள்ளும் சக்தி உருவாகி காற்றை தள்ளுது. சிம்பிள். ரோஸுக்கு உள்ள கோடிக்கணக்கான மின்துகள். அந்த மின்துகள்லாம் உள்ள சுத்திக்கிட்டு விரிவலையை அனுப்புது, தள்ளும் சக்தி. அந்த ரோஸ்ல இருந்து தள்ளும் சக்தி வெளியில வருது. அந்த தள்ளும் சக்தியில என்ன இருக்கும்? இந்த ரோஸுடைய தன்மை, வாசனை இருக்கும். அப்போ ஒரு பொருள்ல இருந்து வாசனை எப்படி வருது, ஒரு பொருள்ல இருந்து வெளிச்சம் எப்படி வருது? போன வாரம் பஞ்சத்தன் மாத்திரை என்ன சொன்னோம்? ஆகாச மண்டலத்திலிருந்து வரக்கூடிய காந்த அலை அழுத்தமா இருக்கும். காற்று மண்டலத்திலிருந்து வரக்கூடிய அழுத்தம் இருக்கே, காந்த அழுத்தம், அதனுடைய உள்ளார்ந்த தன்மை என்னன்னா சப்தம். சப்தம் போட்டுக்கிட்டே வராது. சவுண்டுங்கிறது இன்ஹெரண்ட்லி வித்தின். அந்த காற்றுக்குள்ளாக இருந்து வரக்கூடிய காந்த அலையில உள்ளார்த்தமாக என்ன இருக்கும்? சப்தம் இருக்கும். ஆனா சப்தம் வெளிப்படாது. சப்தம் இருக்கும் உள்ளார்த்தமாக. நீங்க அண்டர்லைன் பண்ணணும், உள்ளார்த்தமாக, இன்ஹெரண்ட்லி. நெருப்புல நெருப்பு மண்டலம் அல்லது வெப்ப மண்டலம், அதுல உற்பத்தி ஆகிற காந்தம் இருக்கே, காந்த அலை, அந்த அழுத்தம், அதுக்குள்ளார்ந்து என்ன இருக்கும்? வெப்பம் இருக்கும். வெப்பம் மிகுதியாகிற போது வெளிச்சமும் வரும். ஹீட் அண்ட் லைட். அடுத்தது நீர். நீருக்குள்ள உற்பத்தி ஆகிற காந்தம், காந்த அலை, அதுக்குள்ளாக என்ன இருக்கணும்? சுவை உணர்வு இருக்கும். அது மாதிரி மண்ணில் வாசனை இருக்கும், கெட்டி பொருள். போன வாரம் ஒருத்தர் கேட்டார், அப்போ கெட்டி பொருள்லாம் வாசனையாவா இருக்கு? நேரடியாக மோந்து பார்க்குங்கிறது அல்ல. உடனே ஒரு அன்பர் பதில் கொடுத்தார், சட்டியில் ஏதோ ஒரு கறியை பொரிக்கிறோம், வாசனை வருது, அந்த கெட்டி பொருள் அப்படிலாம் சொன்னார். இப்போ நம்ம சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். ஒரு ஸ்வீட்டை வந்து நம்ம இடத்துல போடுறோம், ஒரு சாக்லேட் கிளை போடுறோம், ஒரு 10-15 நிமிஷத்தில் ஆங்காங்கே இருக்கிற எறும்புகள் எல்லாம் வந்துடுது. அந்த எறும்புக்கு இந்த ஸ்வீட்டுங்க இருக்குது எப்படி தெரியும்?
அப்படின்னா நம்ம நேரடியாக சொல்லிடுவோம் ஸ்மெல் அதுக்கு வந்தது. ஸ்மெல்லுனா வாசனை. அது ஒரு 10 அடி தள்ளி இருக்கிற எறும்புக்கு இந்த ஸ்வீட்ல இருந்து எப்படி ஸ்மெல் வந்தது? ஸ்வீட்டுக்கு ஒரு கெட்டி பொருள் அப்படின்னா அந்த ஸ்வீட் எதுவால் ஆனது? கோடிக்கணக்கான மின்துகள்கள். அந்த மின்துகள்லாம் உள்ள சுத்திக்கிட்டே இருக்கு. அங்க இருக்கிற வெளியில ஓடிக்கிட்டும் சுத்திட்டு இருக்கு. அப்போ அது விரிவு சக்தியை அனுப்புது. தள்ளும் சக்தி, விரிவலை, அதை காந்த அலைன்னு சொல்லும். அந்த அலைக்குள்ள என்ன இருக்கும்? அந்த இனிப்பு ஸ்வீட் இருக்கு, அதனுடைய வாசனை உள்ளார்த்தமா இருக்கும். அது போற வழியெல்லாம் வாசனை கொடுக்காது, அடங்கிதான் இருக்கும். எறும்புட்ட போய் மோதின பிறகு அதனுடைய மூக்குல எறும்பு எப்படி இருக்கும்? தியானத்திலேயே இருக்கும். அதுக்கு அர்த்தம் அதுக்கு எண்ணங்கள் கிடையாது, நாளைக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு வேண்டியது உணவு மட்டும். அந்த ஜீவராசிகளுக்கு 5 அறிவு வரைக்கும் உள்ள விலங்குகள் எல்லாருக்குமே உணவு தான் வேணும். 2வது இனவர்த்தி வேணும், ஓய்வு வேணும். இந்த எறும்புக்கு மனசு எங்க இருக்குன்னா மூக்கிலேயே இருக்கும். ஏன்னா அதோட உணவு அதை தேடுது அப்படின்னா அந்த ஸ்மெல்லிலேயே மூக்கிலேயே இருக்கும். இப்போ இனிப்பிலிருந்து ஒரு காந்த அலை மூக்கில் மோதுது, ஸ்மெல் ஆகுது, உடனே அந்த டைரக்ஷன் அப்படியே போகும். அப்போ பருப்பொருளிலிருந்து வாசனை வருது. அப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? 5 பௌதிக பொருளில் இருந்தும் வெளியேறக்கூடிய காந்த அலை அந்த பொருளுக்கு ஏற்ற அளவில் அழுத்தமாக, எங்க அழுத்தம்? ஆகாச மண்டலத்தில். அடுத்தது ஒலி, சவுண்ட், எங்க? காற்றுல. அப்புறம் ஒளி, லைட், எங்க? நெருப்பு. அப்புறம் டேஸ்ட், சுவை, நீர்ல. அப்புறம் ஸ்மெல், வாசனை, கெட்டி பொருள். அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்துகிட்டே இருக்கு. பிரபஞ்சம் முழுவதும் இந்த பூமியை சுற்றிலும் இந்த 5 விதமான தன்மையோட கூடிய அலை வந்துகிட்டும் போயிட்டும் அப்படியே இருக்கு. இதான் 5 தன்மாத்திரை, பஞ்ச தன்மாத்திரை. சரி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்முடைய ஆராய்ச்சி என்னன்னா, எது நான், எது நானாக எழுச்சி பெற்றிருக்கிறது, எப்போது அது நான் என்று நாம நினைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அறிவுல முழுமடைகிறது தான். இப்போ நான் கேட்டேன், இப்போ நான் இருக்கிறேங்கிறது எப்படி தெரியும்? நீ இருக்கிறாய் என்று உனக்கு எப்படி தெரியும்னு ஒருத்தர் கேட்டான். எப்ப நீ இருக்கியா? இருக்கேன். எப்படி தெரியும்? அது நான் உங்களை எல்லாம் பார்க்குறேன், எல்லாம் இருக்கு. அதாவது இந்த 5 புலன்கள் மூலமாக உணர்வு பெற்றுக்கொண்டே இருப்பதனால நான் இருக்கிறேன்னு ஊர்ஜிதமா சொல்லிட்டோம். கரெக்ட் தானே? நம்ம இந்த 5 புலன்கள் மூலமாக 5 விதமான தன்மையில உணர்ந்து கொண்டே இருப்பதனால உணரக்கூடிய நான் இருக்கிறேன் அப்படின்ட்டோம். சரிதான். பழபடி என்ன கேட்கிறோம்? நீ ஆழ்ந்து தூங்கும் போது இந்த புலன் உணர்வுகள் உனக்கு இருக்குமா? நான் தட்டுனா கேட்குமா? அது கேட்காது. ஒரு வாசனை வந்தா நுகர முடியுமா? முடியாது. நீ இருப்பியா? நான் இருப்பேன், ஆனா தூங்கிட்டு இருப்பேன். அப்ப அந்த தூங்குறது எது? ஏன்னா காது திறந்துதான் இருக்கு, சப்தம் கேட்கலன்னு சொல்ற. அப்போ தூங்குறவன் விழிப்புல காதுல இணைந்து இருப்பான், அப்படிதானே? அப்ப அங்க தூங்குவது எது? மனசுன்னு சொல்லுவான். மனம் தூங்கிடுச்சு. சரி, காலையில விழிக்கிறியே, யார் எழுந்தா? நீயா உன் மனமா? அது மனம் தான் எழுச்சிப்பட்டு. அந்த மனதை எழுப்புனது யார்? நீங்க சட்டங்களை பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ரொம்ப அர்ஜென்டா 4 மணிக்கு காலையில எந்திக்கும் ஏதோ ஒரு விஷயமா, மற்ற நாள் 6 மணிக்கு முடிப்போம், நாளைக்கு 4 மணிக்கு அலாரம்லாம் வச்சிருவோம். இருந்தாலும் மனசுல 4 மணி கட்டாயம் முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு படுத்தா 3:50, 55, 59 முழிப்பு வந்துடும். அலாரம் அடிக்க முன்னாடி நம்ம சில டைம்ல முடிச்சிருவோம், மேக்சிமம் முடிச்சிருவோம். அப்போ கரெக்டா நான் அலாரம் அடிக்க முன்னாடி முடிச்சுட்டேன், உன்னை யார் எழுப்பி விட்டாங்க? அப்ப ஏதோ ஒரு ரகசியமான ஏற்பாடு இதுக்குள்ள இருக்கு. அது என்ன ரகசியம்? எது என்ன எழுப்பி விட்டது? எழுந்தது நான் எழுந்து விட்டேன்னு நான்கிற எழுச்சி, எழுவாய், சப்ஜெக்டிவிட்டி எப்படி வந்தது? இந்த ரகசியங்களை விளக்கத்தால் அறிவதும் பிறகு உணர்ந்து அறிவதும் தான் பிரம்மஞானம். அந்த ரீதியில சென்ற வாரம் பஞ்சதன் மாத்திரை வரைக்கும், பஞ்சதன் மாத்திரை என்ன? ஒவ்வொரு பொருளுக்குள்ள உற்பத்தியாக காந்தாலை வெளியேறுகிற போது அந்த பொருளுடைய தன்மையை
எடுத்துக்கொண்டே வரும். வெளிப்படுத்தாது, எடுத்துக்கொண்டே வரும். அது எங்கே வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது ரெண்டாவது நம்ம செஞ்சு எங்க அது வெளிப்படும். நானே போன வாரம் கூட உதாரணம் சொன்னேன். சூரியன்ல இருந்து நேரடியா வெளிச்சம் வரல, வெளிச்சத்தன்மையோட கூடிய காந்தலை தான் வந்துட்டு இருக்கு. எங்க வந்து மோதுதோ அங்கதான் வெளிச்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்லாம் சொன்னோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம். மேல ராக்கெட்ல போனா கூட உங்களுக்கு தெரியும். ஈவன் நமக்கு கூட இப்ப இரவுல ஒரு வானத்தை பார்க்கிறோம்னு வைங்க, முழு நிலவு தெரியுது. ஆனா அந்த நிலவுக்கு அப்பாலும் இந்த பக்கம் பார்த்தா இருட்டாரு. ஏன் அந்த நிலவு மட்டும் வெளிச்சமா தெரியுது? நம்ம ஈஸியா என்ன சொல்லுவோம், சூரியனுடைய வெளிச்சம் போய் ரிஃப்ளெக்ட் ஆகுது. சப்போஸ் அங்க சந்திரன் இல்லைன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணது ஒண்ணும் இல்லை. அப்ப ரிஃப்ளெக்ட் பண்ணும் போதுதான் லைட்டு. ரிஃப்ளெக்ட் பண்ணது ஒரு பொருளும் இல்லைன்னா அங்க லைட் இல்லை. சூரியனுடைய வெளிச்சம் அலை போயிட்டே தான் இருக்கும். அது இன்னைக்கு பௌதிக விஞ்ஞானத்துல சொல்றாங்க, எங்கு தடை இருக்கோ அங்கு உணர்வு இருக்கும். அந்த வெளிச்சத்துக்கு தடை வந்தாதான் அந்த வெளிச்சம் எங்குன்னு தெரியும், இல்லைன்னா தெரியாது. இப்படிலாம் இருக்கட்டும். இதெல்லாம் உங்களை சிலர் கேட்பீங்க, இதெல்லாம் எதுக்கு சார் அப்படி இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, இதெல்லாம் ஓடான சொல்லிட்டு வரேன். நீங்க தனியா உட்காந்து திருப்பி 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 அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, எது நான் எழுச்சி பெற்றது, எது நானாக எழுச்சி பெற்றது, எவ்வாறு எழுச்சி பெற்றது, எதற்காக எழுச்சி பெற்றது, அது முக்கியமான கேள்வி. ஃபார் வாட்? பணம் சம்பாதிக்கிறதுக்காக எழுச்சி பெற்றது இந்த சமுதாயத்தில், இல்லை அதிகாரம் செலுத்துவதற்காக, கொடி கட்டி பறக்குவதற்காக இல்லை. ஏதோ ஒண்ணு நானாக எழுச்சி பெற்றிருக்குன்னா அது தன்னை உணர்வதற்கு விழித்து கொண்டது. அந்த விழிப்பு நிலைதான் எழுச்சி நிலைன்னு சொல்றது. கரெக்ட்? அது வரைக்கும் நீங்க வச்சிடுங்க. சரி, இன்னைக்கு நாம தெரிய போறது அலை இயக்க தத்துவம். என்ன அலை? சுழல் அலை, விரிவலை. இந்த விரிவலையை பற்றி அது சில பிலாசபி இருக்கு. ரொம்ப நுணுக்கமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம ஒண்ணுமே செய்ய வேண்டாம். சொல்ல போனா நம்மளோட கடமை ஒண்ணுமே செய்யணும், கடமை செய்யணும். கடமை மட்டும் செஞ்சுட்டு அப்படியே அமைதியா இருந்தா எல்லாம் நம்ம தேடி. அதான் நான் ஒரு வசனம் அடிக்கடி சொல்லுவேன் பைபிள்ல, கர்த்தரை நோக்கி காத்து. கர்த்தர் தான் யாரு? இறைவன். அல்லது இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் நடப்பதற்கு எது காரணம்? அதான் கர்த்தா. கர்த்தா மீன்ஸ் காரணம், காரண கர்த்தா. இந்த பிரபஞ்சமே உருவாவதற்கு, நான் உருவாவதற்கு எது காரணம்? கர்த்தா. எது காரண பொருளோ அதை கர்த்தான்னு சொல்றோம். அந்த கர்த்தாவை நீ தேடி போக வேண்டியது இல்லை. கர்த்தானா கர்மான்னு கூட வச்சுக்கலாம். கர்த்தர் என்று சொல்றதை விட கர்த்தா என்றால் கர்மா, வினை, வினை விளைவு. நீ வந்து உன் கடமையை செஞ்சிட்ட, எல்லா கர்மத்தையும் செஞ்சிட்ட, வினை முடிஞ்சு போச்சு. கர்மா, அந்த கர்மா விளைவா வரணுமே, அதை நம்ம தேட வேண்டாம். ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட். இன்னைக்கு கூட வாட்ஸ்அப்ல ஒரு அழகான ஒரு மெசேஜ் வந்தது. ஒருத்தர் சொல்றாரு, கறி இருக்குல்ல, கறி அது பூமிக்குள்ள விழுந்துருச்சுன்னா என்னைக்கு ஒரு நாள் வைரமா மாறி. கறி தானே வைரமா மாறுது. கறி எப்படி மாறிச்சு? அது ஒண்ணுமே பண்ணல, அது பூமிக்குள்ள சும்மா பொறுமையா. ஜஸ்ட் வெயிட். கர்த்தரை நோக்கி காத்துரு. கறி காத்திருந்தது வைரமா மாறிடுச்சு. நல்லா இருக்குல்ல? யாரோ ஒருத்தர் ஒரு அன்பர் அனுப்புறாரு. நான் நினைச்சேன் எனக்காக அனுப்புறாரு. எனக்கு ஒரு தெளிவு. ஆமா, கறி தானா, கறிக்கு ஒரு மதிப்பு இல்லை. கறி அது வைரமா மாறுது. விலை மதிக்க இந்த வைரமா எப்படி மாறிச்சு? பொறுமையா காத்திருந்தது. அதுபோல நாம கடமை செஞ்சுட்டு பொறுமையா இருந்தோம்னா கர்த்தர் உன்னை தேடி வருவார். தட் மீன்ஸ் விளைவு உன்னை தேடி வரும். கர்த்தரை நோக்கி காத்திரு. அற்புதமான ஒரு பைபிள் டயலாக், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தரை நோக்கி காத்திரு. இப்போ நமக்கு என்ன வேணும்? நிறைய தேவைகள் இருக்கு. ஆத்மார்த்தமான தேவைகளும் இருக்கு, ஆசையோடு கூடிய தேவைகளும் இருக்கு. நியாயமான ஆசை. ஒரு 18 வயசு பையனுக்கு பைக் ஓட்டணும்னு ஆசை இருக்குமா? இருக்காது. அது பேராசைன்னு சொல்ல முடியாது. நியாயமான ஆசை. சின்ன வயசு, 18 வயசு. ஒரு 25 வயசு பையனுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு ஆசை இருக்காதா? நியாயமான ஆசை, ஆத்மார்த்தமான ஆசை, தேவையான ஆசைகள். இதெல்லாம் நம்ம தேடுறோம், சில நேரத்தில் கிடைக்கிறது இல்லை. சங்கடப்படுறாங்க. அந்த பையன் சங்கடப்படுறான். ஒரு 50 வயசு பெரியவர், அவருக்கு பொண்ணு திருமணத்துக்கு ரெடியா இருக்கு.
கையில் நகை இல்லை, நட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. உண்மையான ஆள் குமஸ்தா, கவர்மெண்ட்டில் லஞ்சம் கஞ்சம் வாங்க மாட்டான். அவங்க கூட உள்ளவங்க லஞ்சம்லாம் வாங்கி பிள்ளைக்கு 100 பவுன் போட்டு கார் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டான். அப்படியே கண்ண மூடி இறைவா, ஒன்று கூட இல்லையே, நான் ஒரு தப்பும் படலை, என் பிள்ளைக்கு 23 24 வயசு ஆயிடுச்சு. நான் சொல்லுவேன் அவருக்கு, நீ கவலைப்படாதப்பா, காத்துரு, அற்புதமாக உன்னை தேடிவா. அற்புதமான வரம். கோடீஸ்வரம் வரணும்னு அவசியம் இல்லை. உன் பொண்ணு கண் கலங்காம கடைசி வரைக்கும் அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல வரன் வரும். ஏன்னா நீ சத்தியமாக வாழ்ந்திருக்கிற, உன்ட குண்டுமணி தங்கம் இல்லை, கவலைப்படாது, நடக்கும். இது எப்படி சார் நீங்க கேட்பீங்க? அதான் நான் சொல்ல போறேன். அலை இயக்கம், வேவ் தியரியில் இருக்கக்கூடிய ரகசியங்களை நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா எந்த எஃபர்ட்டும் எடுக்க வேண்டியது. ஜஸ்ட் யூ டூ அ டியூட்டி வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், வித்தவுட் கண்டிஷன்ஸ், நிபந்தனை இல்லாமல் எதிர்பார்க்கலாம். சும்மா ஜஸ்ட் கடமை. நீ ஒரு ஆசிரியர்னா நல்ல முறையில் உன் தொழிலை செய். நீ ஒரு போலீஸ்காரனா நல்லா உன் தொழிலை செய். உனக்கு விதிக்கப்பட்ட தொழில் எதுவோ அதுல சத்தியமானாக நீ வாழ்ந்துக்கோ, விளைவு பெற்று கவலைப்பட. அப்படிங்கிறத விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கணும். இது மத ரீதியாக சொன்னா போறாரு. மதத்துல போதனையில சொல்லிடுவாங்க, கர்த்தர் நோக்கி காத்து. இவன் கேட்பான், காத்திருந்தா கர்த்தர் உன்னை தேடி வருவார். என்ன விளையாடியா கேட்பாங்க. கர்த்தர்னா யார்? இறைவன். நான் தானே இறைவனை தேடி போறோம். ஒரு சித்தர் ஒரு பாடல்ல சொல்றார். என்ன பாடல்னா, உள்ளத்தின் உள்ளே உலபல தீர்த்தங்கள். தீர்த்தம்னா என்ன? ராமேஸ்வர தீர்த்தம், கன்னியாகுமரி தீர்த்தம், அங்க கங்கை தீர்த்தம் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, உள்ளத்தின் உள்ளே உலபல தீர்த்தங்கள், அதை மெல்ல நின்று குடைந்து நீராடார். உள்ளுக்குள்ள இருக்கிற தீர்த்தத்தை அமைதியா மெல்ல நின்று குடைஞ்சினா தியானம். உங்களுக்கு போய் பெனிட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு உள்ளத்துக்குள்ள இருக்கிற தீர்த்தத்துல நீர் ஆடாம பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுறை கல்வியிலாரு. திட்டு குணம் உள்ள படிக்காத முட்டாளுதான் மேடும் பள்ளமும். மேடும் பள்ளம்னா கடற்கரை, கங்கையெல்லாம் பள்ளம். மேடுனா இமயமலை, சபரிமலை, அதை சம்திங். நான் யாரும் கிட்ட இப்ப நான் அந்த சித்தர் எழுதியிருக்கிறேன். நீ வெளியில அங்கே இங்கே தேடி அலையிறியே, தீர்த்தம் மாதிரியே ஒன்னும் ஆக போறது இல்லை. எங்க இருக்கான்? உள்ளத்தின் உள்ளே. அப்போ இத இந்த அலைக்க தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உள்ள போயிடலாம். உள்ள போக உங்களுடைய அலை, மன அலை சுழல் விரைவுன்னு சொல்றோம், அது அலை தானே. அது படிப்படியாக குறைஞ்சு குறைஞ்சி கர்த்தர் உனக்காக காத்திருப்பதை நீ பார்ப்பாய். நீ கர்த்தருக்காக காத்திருந்தா இல்லையா, நீங்க கடந்து போகிற போது கடவுள் உனக்காக காத்து கொண்டு இருப்பார். அவரு உங்களுக்காக வெயிட் பண்ணுங்க. See the beauty. அதான் கடவுள். He is waiting for you. நீ காத்திருக்க வேண்டாம். இதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக நான் புரியணும். இப்ப எல்லாம் படிச்ச பையங்க பைபிள் வசனமாவது பகவத்கீதை வசனமாவது தீக்கொப்பையில போடும். எனக்கு விஞ்ஞானம் சொல்லு இல்லையா கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கதான் மகிழ்ச்சி மிக அற்புதமான அலையக்க தத்துவம். அதை நாம தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணலாம். துரிய தோமே பண்ணும். எல்லாரும் தவத்திற்கு தயார்படுத்திக் கொள்ளும். சற்று நிமிர்ந்து அமர்ந்து கைகளை கோர்த்து கண்களை மூடி, குறிப்பாக எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்துக் கொண்டு உடலையே கவனிக்க வேண்டும். அசைவற்ற உடல், அசைவற்ற தன்மை உணர்கிறோம்.
உடலின் அசைவற்ற தன்மை அப்படியே முதுகுத்தண்டு நினைவோடு மூச்சையும் கவனிக்கிறது. தொடர்ந்து கவனிக்கின்றோம். தொடர்ந்து கவனிக்கின்ற போது மனமானது முற்றிலும் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு ஆழ்ந்த அமைதியில் நிலை பெற்று அந்த ஆழ்ந்த அமைதியை கவனிக்கிறது. ஆழ்ந்த அமைதி. அங்கு பெற்றோர்களை கண்டு வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கிறோம். இப்போ அங்கு நமது குருமகான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களை கண்டு வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கிறோம். நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பியது. அந்த நிரம்புற காட்சியை பாவிக்கணும். வீடு முழுவதும் எல்லா அறைகளிலும் நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாக வழிநடத்துவதாகவும் நமது இல்லத்திற்கு அமையுமாக. நமது இல்லம் அருளும் பொருளும் நிறைந்த இல்லமாக திகழட்டும். திகழ்கிறது. இப்போ சக்தி ஈர்ப்பு, சக்தி களம், கோடான கோடி நட்சத்திரங்களோடு கூடிய இருண்ட வெளி. அந்த இருண்ட வெளியை பாவிக்க மேல பல லட்சம் மைல் உயரம் இருண்ட வெளி. இதுதான் தூய வான்காந்த பேராற்றலினும் இறை சக்தி நீக்கமர நிரம்பி நிற்கிறது. நல்ல பாவிக்கணும். மேல இறைவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் இறை சக்தி அழுத்தப்பட்டு ஒரு அருவி போல நீல நிறத்தில் உச்சந்தலை அப்படியே உடல் முழு அலை அலையா இந்த காட்சி அப்படியே பாரு. மேலிருந்து அருவி கொட்டுது. சக்தி அக உடல் புற உடல் அபிஷேக மாதிரி அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்புகிறது.
அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புகிறது. அக உடலையே கவனிங்கப்போ நீல நிறத்துல பிரணவ சரீரம், ஜீவகாந்த உடல். இந்த ஜீவகாந்த உடல்ல வான்காந்தமும் கலந்து நிரம்பி உடலுக்குள்ள இருக்கிற சிற்றறைகள் ஊடே பரவி ஒவ்வொரு சிற்றறைக்கும் ஊக்கமும் ஆக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த புரிதலோடு உள்ள பார்க்கணும். உடலை விட்டு ஒரு 6 அங்குலம் ப்ரொஜெக்ட் ஆகி நிற்கிது பிரணவ சரி நீல நிறத்துல. இப்போ ஒரு மூச்சு எடுத்துக்கொண்டே ஆக்கினை. புருவ மத்தியில் அழுத்தம் அழுத்தம். அந்த அழுத்த உணர்வோடு ஒன்றி கலந்து ஒரு மூச்சு எடுத்துக் கொள்ளலாம். சக்திகளை நினைவோடு புருவ மத்தி. உடலினை சக்தியினுடைய இயக்க அழுத்தம், பிரபஞ்ச சக்தியினுடைய அழுத்தம் ரெண்டுமே புருவ மத்தியில உணர்கிறோம். அழுத்தம்
உணர்கிறோம். துரியம் ஒரு மூச்சு எடுத்துக்கொண்டே உச்சி, உச்சியிலே சுழல் அழுத்தம், அழுத்தம் ஒரு மூச்சு மகாசக்தி குண்டலினி சுழன்று இயங்குவதை அழுத்தமாக உணர்கிறோம். சக்திகள நினைவோடு துரிய நிலை உணர்வு ஒடுங்கி நின்று தவம் இன்னும் ஒடுங்கி நின்று சக்திகள நினைவோடு துரிய உணர்வு
வாழ்க வளமுடன். எண்ணங்களிலிருந்து விடுபட்டு உச்சியிலே ஒடுங்கி நின்று அடக்கமும் வாழ்க வளமுடன் நிறைவு செய்கிறோம். நிறைவு செய்து சற்று நேரம் அப்படியே சும்மா இருக்கிறோம். எதுவும் பண்ணலை, முயற்சி எடுக்கலை, சும்மா இருக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க வளம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ரிலாக்ஸ். அப்படியே மீண்டும் நினைவு கூறுகிறோம். மூலப்பொருள் எல்லையற்ற சுத்தவெளி, பேராற்றோடு கூடிய பேரிழிவு அடக்கமுற்று இருக்கிற ஒரு வெளி. அதிலிருந்து சுழலலை சூழ்தளத்து மாற்றலினார் விண்துகள் சுழலலை, அதிலிருந்து விரிவலை. சுழலலை ஒன்றும் விரிவலை. ஏன்னா அதை திருப்பி சொல்றேன்னா இது நிறைய இடத்துல உங்களுக்கு அப்ளை ஆகும். இப்படி கணக்கு படிக்கும்போது சூத்திரம் எவ்வளவு முக்கியமோ நம்ம பிற்காலத்தில் ஆய்வு செய்வதற்கு இறை நிலை, நிலை என்றால் ஸ்டாட்டிக் எனர்ஜி, அதிலிருந்து சுழலலை டைனமிக் எனர்ஜி, அதிலிருந்து விரிவலை ஸ்ப்ரெடிங் எனர்ஜி, ஸ்டாட்டிக் எனர்ஜி, டைனமிக் எனர்ஜி, ஸ்ப்ரெடிங் எனர்ஜி. இந்த மூணையும் நல்லா வச்சுக்கிடணும் ஒரு சூத்திரம் மாதிரி. இப்போ அலை இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒன்றும் இல்லை, சிம்பிள், நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ ஒரு பொருள் இருக்கு, இதுக்கு நம்ம என்ன சொல்றோம், ஒரு பொருள், ஒரு திடப்பொருள், ரிமோட் அப்படிங்கிறோம், அல்லது ஒரு ஆப்பிள் பழம், அல்லது ஒரு ரோஸ், சம்திங், ஒரு சின்ன கல், ஒரு பொருள். உண்மையில் இது பொருளா என்றால் இல்லை. அப்ப என்ன, பல கோடி விண்துகள்களின் திணிவு. நம்ம கண்ணுக்கு அதை பார்க்க முடியாது. இந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்கிற அந்த வடிவத்தை தான் பார்க்க முடியும். இதுக்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான விண்துகள்களை நம்ம கண்ணால பார்க்க முடியும். ஆனால் அதில் நுணுக்கி பார்த்தீங்கன்னா, மனசால, மனசு கல்புலாவை நுணுக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கோடி விண்துகள் தனதானே சுரண்டுட்டு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு இருக்கு. அந்த விண்துகளுக்கு இடையில வெளி, கருப்பா இருட்டா வெளியே இருக்கு, வெளியே இருக்கு, சுழல் அலை இருக்கு.
இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த விண்துகள் சுருண்டு விரிவலையை உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கு. அந்த விரிவலை மேற்கொண்டு அங்கே காந்தமாய், அதாவது அக்குமுலேட் ஆகி மேற்கொண்டு வந்து நிற்க முடியல, வெளியில வருது. அலை வெளியில வந்த ரேடியேஷன் என்று சொல்லுவோம். இட் ரேடியேட்ஸ், அலை வெளியில வந்துகிட்டே இருக்கு. இது அலை புறப்பட்டாச்சு. இதுக்குள்ள இருக்கிற சுழல் அலை அல்லது சுழல் சக்தி, விரிவு அலை அல்லது தள்ளும் சக்தி, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், ரிப்பல் பண்ணி வெளியில அனுப்பிக்கிட்டே இருக்கு. அப்படி வரக்கூடிய அலையில என்ன இருக்கும், அது எந்த பொருளிலிருந்து வருகிறதோ அந்த பொருளினுடைய தன்மையை உள்ளார்த்தமாக வைத்துக்கொண்டு அலை அலையா போயிட்டு இருக்கும். அலை வந்தாச்சு. புறப்பட்ட அலைகளுக்கு அது என்ன செய்யும், வழியில் ஏதாவது தடை இருந்தால் மோதும். மோதுதல், கிளாஷ். ஃபர்ஸ்ட் முதல் நிலை என்னன்னா விரிந்து போகிற அலை வழியில் ஏதாவது தடை இருக்குமானால் போய் மோதும். மோதிட்டு கொஞ்சம் உள்ள ஊடுருவி போகும், கொஞ்சம் செதறும், கொஞ்சம் நேரடியாக வரும். மோதுதல், பிரதிபலித்தல், செதறுதல், ஊடுருவல் மட்டுமல்ல, அப்படி மோதிட்டு திரும்பி இங்க வருது பாருங்க, அது இங்க பதில் பழப்படி அங்க போகும். ரெண்டுக்கு இடையில ஊடாடல். இப்போ அலைக்கு 5 விதமான ஒரு விஷயத்த பார்க்கிறோம். ஒரு அலை புறப்பட்டு வந்துருச்சுன்னா மோதும், அதே அலை பிரதிபலிக்கும், கொஞ்சம் செதறும், கொஞ்சம் ஊடுருவி போகும், கொஞ்சம் ரெண்டு கடையிலும் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் குறிப்பை எப்படி வச்சுக்கிடணும், அலை இயக்கத்தில் தத்துவத்தில் மோதுதல், பிரதிபலித்தல், செதறுதல், ஊடுருவுதல், ஊடாடல், கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன் அண்ட் இன்டராக்ஷன். 5 விதி இருக்கு, 5 தன்மை. சரி சரி, இது என்னத்துக்காகும் அப்படின்னா இப்போ தான் விஷயத்துக்கு வரும். இப்போ ஒரு ஆப்பிள் பழத்தை நீங்க அப்படியே கற்பனை பண்ணுங்க. இப்போ இந்த ஆப்பிள் பழம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், இதோ இங்கே என் கையில் இருக்கிறது, ஆப்பிள் பழம் இங்கே இருக்கிறது. சாதாரண நம்ம பார்வையில் பார்த்துட்டு சொல்றோம், இது ஆப்பிள் பழமா? இல்லை, கொடான கொடி மின் துகளில் தெரிவுதான். ஆனால் இந்த அமைப்புக்கு நாம் ஒரு பெயர் வச்சிடறோம், ஆப்பிள், இது ரோஸ், அது கல், இது தண்ணி. சரி, இப்போ இந்த ஆப்பிள் பழம் எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது. நான் கேட்குறேன், இங்கே மட்டும்தான் இருக்கிறதா? ஆமாம், இங்கே தான் இருக்கு. ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த ஆப்பிள் பழம் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. உபனிஷத் சொல்றது எப்படின்னு சொல்லலை. இங்க மகரிஷி எப்படி சொல்றாருன்னா, ஆப்பிள் பழம் என்பது சுழல் அலை உள்ளுக்கு, அது விரிவு அலையை அனுப்புது. அலை போயிட்டே இருக்கு, அது உள்ள சுத்திட்டே இருக்கு, அனுப்பிட்டே இருக்கு. ரிப்பல் போயிட்டே இருக்கு. இப்ப எதுவுமே அதை தடுக்கலைன்னு வச்சுக்குவோம். அதை தடுத்தாலும் கூட பெனிட்ரேஷன் ஒன்று இருக்க, ஊடுருதல். அந்த ஊடுருவி அது பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கும். ஆப்பிள் பழம் எங்கே இருக்குன்னா பிரபஞ்சம் முழுவதும் இருக்கு. கொஞ்சம் நிறுத்துறேன், நீங்க அப்படியே கற்பனை பண்ணுங்க. அப்படியே போ. அது மாதிரி நான் உங்களை ஒருத்தரை பார்த்து கேட்கறேன், ஏப்பா நீ எங்கப்பா இருக்கிற? சார், நான் தான் இங்கே தான் இருக்கிறேன், எங்கள் வீட்டில் அந்த ரூம்ல இருக்கிறேன். நான் சொல்லுவேன், இல்லைப்பா, நீ பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற. நீ சாதாரண ஆள் இல்லை, 6 அடி உயரம் இல்லை, யூ ஆர் த எட்டர்னல் பீயிங். நீ எங்கும் நீக்கவர நிரம்பி இருக்கிறாய் அப்படின்னா, சார் என்ன சார் இருக்கு? ஒரு உதாரணம். இது எனக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட இருக்கும். எனக்கு அகக்காட்சியாக கிடைச்ச ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு நேரடியாக வரேன். இப்போ இந்த இடத்துல ஒரு நிலை கண்ணாடி இருக்கு, ஒரு 10 அடி தொலைவில் ஒரு நிலை கண்ணாடி இருக்கு. நீங்க இப்போ இந்த கண்ணாடி பார்க்குறீங்க, அந்த கண்ணாடியில் உங்க பிம்பம் தெரியும். அப்போ இதனுடைய விஞ்ஞானம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்ணாடி எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி என்ன வைக்கிறோமோ பிரதிபலிக்கும். கண்ணாடிக்கு பிரதிபலிக்கிற
ஒரு தன்மை உண்டு. சரி, இது சுவருக்கு உண்டுமான்னு கேட்டா இல்லைன்னீங்க. ஆனா சுவருக்கு இருக்கு. ஆனா கண்ணாடி மாதிரி அதோட சர்ஃபேஸ் அது அமையாததுனால ரிஃப்ளெக்ஷன் தெரியல. இல்லாத நீங்க ஒரு கண்ணாடி மட்டும் இல்லை, சில இடங்கள்ல போய் சில பாலிஷ்டான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்க பிம்பம் ஓரளவு தெரியும். இதோட தத்துவம் என்னன்னா, அது பிரதிபலிக்கிறது உண்மை. பிரதிபலிக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கணும்? மோதுதல். மோதுனாதான் பிரதிபலிக்கும். புரியுதானே? அப்போ நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி 10 அடி தொலைவில் இருக்கிறீங்க, உங்க பிம்பம் அங்க தெரியுது, நீங்க சொல்றீங்க அது பிரதிபலிக்குது. நான் சொல்றேன் அது பிரதிபலிக்கு முன்னாடி மோதி இருக்கணும்லாப்பா. ஆமா சார், நான் மோதி இருக்கணும். ஆனா நீ மோதினியா? 10 அடி சொல்லி அங்கேயே உட்கார்ந்துருக்கிறியான்னு கேட்டா தான் உட்கார்ந்துருக்கேன். அப்ப என்ன போய் மோதிச்சது? பிரதிபலிக்கிறது. அப்ப ஆமா, எது போய் மோதிச்சது அப்படிங்கும்போது இப்ப அலையிடம் தெரிஞ்சிட்டோம். இந்த உடல் என்பது சுழல் அலைகளின் கூட்டு. இதுல இருந்து தள்ளும் சக்தி போகுது, அலை போகுது, ஸ்ப்ரெட்டிங் வேவ், ஒரு அலை போகுது. இந்த அலைப்பை போதே பிரதிபலிக்குது. எப்படி? எந்த அமைப்புல இருந்து என்ன ஷேப்ல போச்சுதோ அது அதே ஷேப்பை பிரதிபலிக்குது. அப்படி கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ண, கண்ணாடி முன்னாடி நிற்கிறோம், நம்ம உடுத்துக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாம் நகை நட்டு எல்லாம் அப்படியே பிரதிபலிக்குது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்கிருந்து போடுறது அலை, அலைதானே மோதிச்சது. ஆனா அது ஒரு உருவத்தை பிரதிபலிக்குது. அப்படின்னா உருவம் போய் மோதினாதானே உருவம் பிரதிபலிக்கும். அப்போ இங்கிருந்து போன அலையில் அந்த உருவம் இருந்திருக்கிறது. ஆப்பிள் பழத்தை வச்சீங்கன்னா ஆப்பிள் பழத்தினுடைய உருவம் அந்த அலையில இருக்கும். நீங்க நின்னீங்கன்னா உங்க உடல்ந்து போற அலை ஒவ்வொன்றிலும், அலைங்கிறது 1 by 1 போயிட்டு இருக்கு மட்டும் இல்லை, பாயிண்டா போகும் அலை. இந்த அலைங்கிறது இப்படி ஒரு கர்வா போட்டோம்னா பல புள்ளிகளின் இணைப்பு தான் ஒரு வேவ்ஸ். ஒரு வேவ்ங்கிறது அல்லது இப்படி காட்டுறேன் கையால, ஒரு கால் மட்டும் அல்லது அரை மட்டும் வச்சுடுங்களேன், அது ஒவ்வொரு புள்ளிகளால் ஆனதுதான் அந்த கர்வ். அது ஒவ்வொரு புள்ளியிலும் உங்க உருவம் இருக்கும். ஆமாவான்னு கொஞ்சம் ஆலோசிங்க. அந்த கண்ணாடி உடைச்சிட்டீங்கன்னு வைங்க, எத்தனை பிம்பம் தெரியும்? அப்போ அந்த துகள்ல போய் போதன அலையிலையும் நான் இருக்கிறேன். இப்படி போனாலும் இருக்கிறேன்னா உங்கள் உடலிலிருந்து போகக்கூடிய அலை அரூபம். அலை அரூபம் தானே. ஆனா அந்த அரூபம் போய் மோதி ஒரு ரூபத்தை காட்டுது, உருவத்தை காட்டு. அப்ப என்ன நம்ம யூகிச்சு கண்டுபிடிக்கிறோம்? இந்த அலையில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளியிலும் எனது உடல் அமைப்பு, தோற்ற அமைப்பு இருக்கு. அரூபத்தில் ரூபம் இன்ஹரண்டா அடக்கமா இருக்கு. அது மோதுறது கரெக்டா காட்டுது, பிரதிபலிப்பு. பிரதிபலிப்புனா என்ன தெரிஞ்சுச்சா பாருங்க. சரி, அப்ப இதனால என்ன தெரிஞ்சுக்கிற அர்த்தால 10 அடி தொலைல கண்ணாடி வச்சு பார்த்தோம் தெரியுது, 100 அடியில கொஞ்சம் பெரிய கண்ணாடி வச்சு பார்த்தா தெரியும். அப்போ உங்க உடல்ல இருந்து போன அலை அரூபம் உங்க ரூபத்தை எடுத்துட்டு 100 அடியும் போகுது, 1000 அடியும் போகும். பெரிய கண்ணாடி 1,00,000 மைல் மேல வச்சு பார்த்தா அங்கேயும் தெரியும். அதுக்கு அர்த்தம் உங்கள் உடலில் இருந்து அல்லது எனது உடலில் இருந்து போகக்கூடிய அலையில் எனது வடிவம் இருக்கிறது. அந்த வடிவத்தை ஏந்தி கொண்டு அந்த அலை பிரபஞ்சம் முழுவதும் நிரம்புதுன்னா நான் எங்க இருக்கேன்? இப்போ கண்ணை கொண்டு பார்க்கும்போது இங்க, அதான் பிசிக்கலா இங்க காட்சிக்கு பருவுடலா தெரியுது. ஆனா நான் அரூபமாக பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிறேன் சொன்னா சரியாயிடுச்சு. சிந்தனை எடுத்துக்கொள்ளுங்க. வேர் யூ ஆர் அப்படின்னு கேட்டா ஐ ஆம் ஹியர் அப்படிம்போ. ஆனா ஆன்சர் என்ன தெரியும்? ஐ ஆம் எவ்ரிவேர். எல்லா இடத்துலையும் இருக்கிறேன் மட்டுமா? அங்க போய் மோதி ஊடுருவுகிறேன். எதுல மோதுறேன்? ஒரு மலை, அங்க ஒரு மலை இருக்கு. அந்த மலையில என்னுடைய உடல் இருந்து அலை போகுது, பிரதிபலிக்குது, செதறுது. எந்த கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு உருவம் தெரியாது, எந்த டைரக்ஷன் இருந்து பார்த்தாலும் என் உடம்பு தெரியும். அதுக்கு அர்த்தம் அந்த பிரதிபலிப்பு போது செதறியும் பிரதிபலிக்கும், எல்லா இடத்துக்கும் பிரதிபலிக்கும். அந்த மலையை ஊடுருவிட்டு போகும். மட்டுமில்லை, எது போய் மலையில மோதிச்சது? ஆப்பிள் பழம்னு வச்சுக்கிடுங்க, அதனுடைய வாசனை அங்க கொடுக்கும். மோதும் போது தன்னுடைய தன்மை அங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்.
இப்போ நீங்க ரோஸ் கார்டனுக்குள்ள போறீங்க, ஆயிரக்கணக்கான ரோஸ் பூத்து கிடக்குது, எதையுமே டச் பண்ணலை. சும்மா அப்படியே அந்த தோட்டத்துல 10 நிமிஷம் நடந்து திருப்பி வரீங்க, உங்ககிட்ட ரோஸ் வாசனை வரும். எப்படி? அந்த ரோஜாவிலிருந்து வந்த தள்ளும் அலை சக்தி மோதுதல் உங்க உடம்புல மோதுது, அப்புறம் பிரதிபலிக்க ஊடுருவுது, தன்னுடைய தன்மையை கொடுக்குது, டிரான்ஸ்ஃபார்ம். சரிதானம்மா? சரி. இப்போ இதனால என்ன அப்படின்னா, நீ சும்மா இருந்தாலே உடல் அலை எல்லா இடத்துக்கும் போகுது, இருக்கட்டும். எண்ண அலைகள், உடல்ன்றது பிசிக்கல் பினாமி, அது எண்ணங்கள், எண்ண அலைகளும் போகுது இல்லை? இந்த எண்ண அலைகள் எங்க போகும்? போயிட்டே இருக்கும், மோதும், எதெல்லாம் பக்கத்துல மோதும், திருப்பி நம்மள்டே வரும், பலர்கிட்ட போகும், செதறும். என்னுடைய ஒருவருடைய எண்ணம் மோதி என்கிட்டையும் வரும், எல்லாத்துலேயும் போகும். ஏன்னா அது செதறல். அந்த கவனிங்க. இதை வச்சுதான் நான் அடிக்கடி உங்களுக்கு சூத்திரம் சொல்லி கொடுத்தேன். நீங்க அமைதியா ஒரு சங்கல்பம் போட்டுக்கிட்டு, இறைவா அல்லது இயற்கையே எனக்கு வல்லமை தாராயோ, பாரதி பாடினால வல்லமை தாராயோ, சிந்திக்கிற வல்லமை தாராயோ, இயற்கை ரகசியங்களை சிந்தித்து அறியும் ஆற்றலை தாராயோ அப்படின்னு எழுதி பேசாம இருந்தீங்கன்னா அந்த எண்ண அலை போகும். உங்களுக்கு முன்னாடி சிந்திச்சாரு பாருங்க ஞானிகள், அவங்க இன்னைக்கு இல்லை. ஆனா அவருடைய ஆன்ம துகள்கள் அங்கே இருக்கு பிரபஞ்சத்துல. மட்டுமல்ல, அவங்க சிந்திக்கும் போது ஒரு அலை எழுந்தது பாருங்க, அந்த அலை புறப்பட்டு பிரபஞ்சத்துல வான்காத்துல பதிவாக இருக்கும், புள்ளி புள்ளியா பதிவாக இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க? மேக்னெட்டிக் டொமைன். இயேசு மகானோ, திருவள்ளுவரோ, சாக்ரட்டிஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் உட்கார்ந்து ஒரு குறள் எழுதுறார். அவர் எழுதும்போது அவருக்கு மனசுல அதனுடைய உண்மையான பொருள், உட்பொருள், அந்த உட்பொருளை வச்சு வாக்கியம் எழுதுறாரு. ஒரு மென்டல் ஃப்ரீக்குவன்சியில வினாடிக்கு 4.5 வச்சுடுங்களேன். அவர் இறந்தாலும் அந்த எண்ண அலைகள் இருக்கு பாருங்க போனது, அது அங்கங்கே பதிவாக இருக்கும். வான்காந்தம் ரிப்பன் மாதிரி பதிவாக இருக்கும். இப்போ இங்க ராதாகிருஷ்ணன் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், ஏதோ ஒரு குரல் அவர் கண்ணில் படுது, பொழிப்புரை புஸ்தகங்கள் எடுத்து படிக்கிறார், பரிமேலாளர் உரையை படிக்கிறார். அந்த உரை அந்த குரல்களுடைய பொருள் இதுல சரியா எனக்கு படலையேன்னு மனசு சொல்லுது. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, வள்ளுவர் அப்படி எழுதியிருக்க மாட்டார், அவர் பெரிய மொழிமையான ஞானியாச்சு, இப்போ இதோட அர்த்தம் என்ன? ஏன்னா ஒரு சின்ன ஒரு வார்த்தை இருக்கு, அந்த அகராதியில போனா எங்கேயும் அதுக்கு அர்த்தம் காணும். ஏன்னா 2000 வருஷத்துக்கு மேலே சில வார்த்தைகள் அவர் கையாண்டிருப்பார், அதோட அர்த்தம் நம்ம அந்த அளவுக்கு படிச்சது இல்லை, தமிழ் புலமை இல்லை. ஆனா கேள்வி வந்துருச்சு, இதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னு வச்சு அப்படியே பேசாம இருக்கணும். கர்த்தரை நோக்கி காத்து, இங்கதான் அப்படி என்னாலே விட்டாச்சு. இதனுடைய அர்த்தம் என்ன? இப்ப இந்த அலை போகுது, அந்த குரல் எடுத்துக்கிட்டே போகுது. அங்க வள்ளுவர் ஏற்கனவே சிந்திச்சு வச்சார்ல, அந்த அலை இருக்கு, அதுல போய் இந்த அலை மோதும், பிரதிபலிக்கும். பிரதிபலிக்கும் போது அந்த தன்மையை எடுத்துக்கிட்டு வரும். அதுக்கு அர்த்தம் அந்த பர்டிகுலர் வார்த்தையினுடைய பொருளை எடுத்துக்கொண்டு உள்ள கொடுக்கும். அது தவத்துல உள்ளுக்கு அப்படியே வரும். ஓ, இந்த வார்த்தைக்கு இன்னும் பொருளாக இருக்குமோ நம்ம நினைப்போம், இன்ட்யூஷன் சொல்லுவோம். அது அங்கிருந்து வருது. புரியுதா பாருங்க. இதான் வள்ளுவரே சொல்றார், எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பேரு. நான் அந்த குரலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறேன். எண்ணியர், நான் எண்ணினேன், எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர். அவர் என்ன பதில் எதிர்பார்த்து நினைச்சார், அது அவருக்கு கிடைக்கும். எப்போ? அந்த எண்ணுகிறவன் திண்ணியராக பேரின். திண்ணியர்னா அடக்கமா, ஒடுக்கமா, ஒரு விதமான டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லாம லோ ஃப்ரீக்குவன்சி. இதுதான் அலை இயக்கம். ஒரு அலை புறப்படும், மோதும், மோதின இடத்துல தன்னுடைய தன்மையை கொடுக்கும், அந்த தன்மையை பிரதிபலிக்கும், சிதற வைக்கும், ஊடுருவி கடந்து போகும், திருப்பி ஊடாது அங்கேயும் ஓடிட்டுலாம் இருக்கும். இந்த இயற்கையில அப்படி ஓடுது. பிரபஞ்சம் முழுவதும், பிரபஞ்சத்தில் என்ன இருக்கு? அணுவும் இருக்கு, அண்டங்களும் இருக்கு இல்லையா? அணு முதல் அண்டம் ஈராக, ஒன்னா ரெண்டா, கோடி கோடி பல் கோடி பல.
அது மாதிரி பஞ்சபூதங்கள் இருக்கு பூமியில, பல பல ஜீவ இனங்கள் இருக்கு, மனிதன் இருக்கிறான், ஆழ்ந்து சிந்திக்கிற ஞானி என்கிற மனிதனும் இருக்கிறான், சாதாரண மனிதனும் இருக்கிறான். எல்லாவற்றிலிருந்தும் அலை இயக்கம் எல்லா டைரக்ஷன்லும் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் நினைக்கிறோம், அது எங்க இருக்கு தெரியுங்களா? உங்களுக்கு பக்கத்தில் இருக்கு. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. பரமனா மிகப்பெரிய ஒரு ராஜ்யம் எங்கோ அல்ல, உனக்கு மிக அருகாமையில் இருக்கிறது. எப்படி? இந்த அலையக்கத்தின்படி எத்தனையோ கோடி மேல் தொலைவில் இருக்கிற நட்சத்திரம் பார்க்கிறோம். பட் அதிலிருந்து வரக்கூடிய அலை மிக அருகாமையில் இருக்கிறது, மோதிக்கொண்டும் இருக்கிறது. ரொம்ப ரகசியமா இருக்கு. இப்ப என்ன வேணும்? ஒருத்தர் கேட்குறேன், என்னப்பா வேணும்? சரி, பிள்ளைக்கு 23 வயசு ஆச்சு, குண்டுமணி தங்கம் இல்லை, நீங்க எப்படியா வாழ்த்துங்க சார். நான் வாழ்த்ததா இருக்கட்டும், நீ என்ன பண்ணுவோம், பிள்ளை கட்டாயம் ஆகணும், அது ஆத்மார்த்தமானது, நிச்சயமா ஆகும். அவளுக்கு ஒரு பையன் ஏற்கனவே பிறந்தாச்சு, அவளுக்கு முன்னாடியே பிறந்தாச்சு, எங்கேயோ கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான், கரெக்ட். இப்போ அவன் வரணும், நீங்க போய் மாப்பிள்ளைலாம் கேட்கக்கூடாது. மாப்பிள்ளை அவங்க வருவாங்க அவங்க பொண்ணை கேட்டு. எப்போ? நீ அமைதியாய், ஆத்மார்த்தமாய், சத்தியவானாய், முக்கியம். அறம் நின்று வாழ், அறம் பிறந்து வாழாது, அறம் நின்று வாழ். 25 வயசு ஆகட்டும், வரும், தேடி வரும், ஒரு வீடு தேடி வரும். நேற்று ஒரு அனுபவம் நான் சொல்றேன், டெய்லி வாழ்க்கையில் ஒரு அனுபவம். நேற்று கூட நாகராஜன் அந்த அனுபவத்தை சொல்லி என் மனைவிட்ட கூட சொல்லல, நாகராஜன் சொன்னேன். காலையில நான் குளிச்சுட்டு பெட்ரூம்ல பாத்ரூம்ல வந்து பெட்ரூம்ல நுழையிறேன். அப்போ எங்கள் வீட்டில் சமையலுக்கு ஒரு அம்மா உண்டு. அவங்க வந்து என் வீட்டுக்கார அம்மாட்டா, அம்மா இட்லிக்கு என்ன வைக்கட்டும், இட்லிக்கு என்ன வைக்கட்டும். அப்போ வீட்டுக்கார அம்மா சொல்லுவாங்க, தேங்காய் சட்னி வை. சரி, இந்த அம்மா போயிடுச்சு. உடனே உள்ளுக்குள்ள என் மனசுக்குள்ள, ஏன் இன்னைக்கு சாம்பார் வச்சா என்ன, மனசுக்குள்ள ஓடுது. அந்த பாசி பயிரில் சாம்பார் வைப்பாங்க, பூசணிக்காயெல்லாம் போட்டு, எனக்கு பிடிக்கும். அப்படின்னு உடனே இப்போ என் மனைவிட்டு சொல்லலாமான்னு உள்ளுக்கு சொல்லும்போது இன்னொரு மனசு சொல்லுது, வேண்டாம், அவங்க சொல்லியாச்சு, எனக்கு கூப்பிட்டு அது இது ஒரு இஷ்யூ வேண்டாம், லீவ் இட் அப்படின்னு விட்டாச்சு. ஓகே. அப்புறம் நான் தலையெல்லாம் வாரிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் இட்லி வைக்கிற அன்னைக்கு ரச வடைன்னு ஒரு வடை வைப்பாங்க. இந்த பருப்பு வடையை ரசத்தில் ஊற போடுவாங்க. அது எங்கள் நாகர்கோவிலில் ரொம்ப ஃபேமஸ். அப்போ ரச வடையும் இன்னைக்கு உண்டு. வடையை வெளியிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க, ரசத்தை வீட்டில் வைப்பாங்க, வடையை போடுவாங்க. ஆனால் அந்த அம்மா வாங்கிட்டு வடை அந்த கை பாத அளவு பெருசாக, இட்லியோட பெருசாக இருக்கும். அப்போ மனசு சொல்லுது, போன வாரம் அந்த இட்லி சாப்பிட்டதுல கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் ஆச்சு, ஏன்னா அதில் பருப்பு இருக்குல்ல. அப்போ இன்னைக்கு என்ன பண்ணணும், பாதி வடை சாப்பிட்டா போதும். வடையே சாப்பிட வேண்டாம் நினைக்கிறேன், ஏன்னா ஆசை, நாக்கு வடை ரசோட கேட்குது, பாதி வடை சாப்பிடலான்னு அதையும் நினச்சிட்டு இருக்கு. டிசைட் பண்ணிட்டேன், பாய்த்தான். சரி, அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு போய் சாப்பிட உட்காடுறேன். இட்லி கொண்டு வச்சாங்க. சரி, சட்னி வரும்னா சாம்பார் வருது. சாம்பார் வருது, என்னடா அது, நான் சாம்பார் வச்சா பரவாயில்ல, இவங்க சரி சாம்பார். அடுத்தால ரசத்துல இருந்து வடையை எடுக்கிறேன், பாதியா இருக்கு. என்னடா, நான் உடைக்கவே. அந்த அம்மாவை கூப்பிட்டேன் சமையல், என்னம்மா டெய்லி வடையை புதுசா போட என்ன, அது நான் ஏன் சார் உடைச்சி போட்டேன்னா, உடைச்சி போட்டா சீக்கிரமா அந்த ரசத்துல ஊறிடும், ஏன்னா இப்பதான் வடை வந்தது, அதனால தான் பாதியாக்கி போட்டேன். சரிம்மான்னு விட்டுட்டேன். இயற்கை என்ன பண்ணுது, ராதாசனா, உனக்கு பாதி வடை தானே கேட்டேன், நீ சிரமப்படாத, நானே பாதியாக்கி போடுறேன். நீ சாம்பார் தானே கேட்ட, ரெடி பண்ணி தாரேன். இதை வச்சுதான் பைபிள் ஒரு வசனம் இருக்கு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அது அர்த்தம், இறைவன் என்னை வழி நடத்துகிறான். நான் ஒரு வழியில போகணும்னு நினைக்கிறேன், அவன் என்ன வழி நடத்துறான். He leads me. He leads me. சாம்பார், பாதி ரசப்பட. See the beauty. இதுதான் அலை இயக்கம். ஆனா நான் எப்படி இருக்கணும், நுணுகி. நான் எமோஷனல் ஆகக்கூடாது. எமோஷனல் என்ன, இங்க டெய்லி தேங்காய் சட்னி வைக்கிறேன், சாம்பார் வைக்க சொல்லு அப்படின்னா அது எமோஷன். நினைச்சேன், விட்டுட்டேன். உடனே இந்த என்னால என்ன பண்ணுது அந்த சமையல்காரன். அப்போ அந்த அம்மாட்ட, ஏன் இன்னைக்கு தேங்காய் சட்னி வைக்கல அப்படின்னு ஒய்ஃப் கேட்கும்போது சொல்றா, அம்மா இன்னைக்கு வந்து அதில் போட பூண்டும் காணும், இஞ்சியும் இல்லை. ஏன்னா எங்க வீட்டு சட்னியில இஞ்சி தட்டி போடுவாங்க, பூண்டு போடுவாங்க, உங்க வீட்லையும் போடுவாங்க.
அதனால பார்த்தேன், சரி சிறுபயிர் சாம்பார் வச்சிடலாம். பூசணிக்காய் ஒரு துண்டு கிடந்தது, அதையும் போட்டு வச்சுட்டேன். உண்மை அது வரல. இந்த ஆன்மாவுக்கு நீ எனக்கு என்ன சார் ரசவடை சாம்பார், ரசவடை சாம்பார் கூட நினைச்சா கிடைக்குன்னா எனக்கு கோடி வேணும்னா கிடைக்காதா? இந்த ஆன்மாவுக்கு கோடி பணம் வேணும்னு நினைக்கிறதோ காரணம், ஒரு காரியத்தை சாதிக்கிறது, ஒரு கிராமத்தை உருவாக்க வேண்டியிருக்கு. கோடி வேணும் நன்கொடை கிடைக்கும், கிடைக்கும். ரசவடை கிடைக்குது, அது நான் நினைச்ச மாதிரி பாதி ரசவடை சாம்பார். நாராஜன் நேற்று அதை சொல்லி, என்ன நாராஜன் அலை எப்படிலாம் போகுது பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ரீதியில இயற்கை என்ன காட்டி கொடுக்க, உனக்கு என்ன வேணுமோ நீ நினை, நான் கொடுக்குறேன். நீ டென்ஷன் ஆக வேண்டாம், அஞ்ச வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உன் பிள்ளை மேரேஜ் ஆகும், உன் பையனுக்கு வேலையா சரியா கிடைக்கும். இதுதான் அந்த கீதாச்சாரம் சொல்லுது, எது நிகழ்கிறதோ அது சரியாக நிகழ்கிறது. நீ நினைச்சுதான் நடக்குது. ஏதோ நடக்குதுன்னு சொல்ற, கொஞ்சம் சிந்திச்சு பாரு, நீ நினைச்சியா இல்லையா, நீ செய்தியா இல்லையா, இதே மாதிரி நடக்கிறதுக்கு நீ செஞ்சே இல்லை. நல்லா இருந்தா ஏத்துக்கிற, இல்லைன்னா சங்கடப்பட்டு. இது யாரு காரணம்? நீ தானப்பா. தீதும் நன்றும் பிறர் தர மாறா. உன்னுடைய எண்ண அலைகள், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய செயல், அந்த அலை உன்னை நோக்கி பாரு. இதுதான் அலை இயக்கம். இன்னொன்னு இருக்கு, அலையில இந்த அலை உருவாவதற்கு எது காரணம்? நல்ல நுணுகி போகணும். சுழல் அலை உருவாவதற்கு எது காரணம்? சுத்த வெளியின் சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் தானே. அப்ப அது சூழ்ந்து அழுத்தும் போது அதுவும் கோல வடிவில அந்த எது அழுத்தது? சூழ்ந்து அழுத்த பேராற்றல், சுத்தொழியில் இருக்கக்கூடிய பேராற்றல், பேரறிவு, பேராற்றலோடு கூடிய பேரறிவு தன்னைத்தானே சூழ்ந்து அழுத்தது. அப்ப அந்த அழுத்தத்துக்குள்ள என்ன போகணும்? அறிவு போகணும். போய் அதுவே சுத்துது. சுத்தும் போது அறிவோடு சுத்துது, இயக்க ஒழுங்குன்னு சொல்லுவோம். அந்த சுழற்சியில அந்த இயக்கத்துல ஒரு ஒழுங்கு அமைப்பு இருக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி சொல்றேன், பூமி சுத்துது சரியா, ஒரு நாளைக்கு ஒரு சுத்து, 1.25 நாள், 28 மணி நேரம், 24 மணி நேரம், ஒரு வருடத்துக்கு ஒரு சுத்து. அப்போ அந்த தன்னைத்தானே சுழற்சியிலையும் ஓடுற வேகத்திலையும் அந்த இயக்கத்துல ஒரு ஒழுங்கு இருக்கா இல்லையா? ரெகுலாரிட்டி. அப்போ சூழ்ந்து அழுத்துறது என்ன இருக்கு? ரெகுலாரிட்டி இருக்கு, அறிவு இருக்கு. அப்ப எது சூழ்ந்து அழுத்தது? ஆற்றலும் அறிவு. இப்போ நாம ஒரு விஷயத்த நினைக்கிறோம், அது அலையா போகுது. ஆற்றலோடு கூட அறிவு அது என்ன பண்ணுது? சூழ்ந்து அழுத்தி நம்மகிட்ட திருப்பி அனுப்புது. இது என்ன கேட்டு அதை கரெக்டா கொடுக்கும், துல்லியமா. கொஞ்சம் கூட நீயும் உன் செயல் எப்படி இருக்கோ அது துல்லியமா விளைவை கொடுக்கும். விளைவுனா சூழ்ந்து அழிச்சு கொடுத்துருச்சு. இதுதான் மகிழ்ச்சி. அந்த செயல் விளைவுக்கு என்ன தமிழ்ல வார்த்தை போட்டாங்கன்னா, கூறுதல் அறம். இந்த இறை நீதியில கூறுதல் அறம், கூறுதல் சாப்பிடு, கொஞ்சம் கூட பிசகு இல்லாம கூர்மையா அது விளைவை கொடுத்துரும். சூழ்ந்து அழுத்தம். இதை வச்சுதான் நம்ம ஊர்ல சில சொற்கள் சொன்னாங்க. கெடுவான் கேடு நினைப்பான், வாழ்த்துங்கள் வாழ்த்தப்படுவீர்கள். அப்போ அது எப்படி சொன்னா, நான் எத்தனையோ பேர் அவன் கெட்டு நான் மேல வந்திருக்கான், நல்லா தானே இருக்கிறான், அவனும் கெடலையே. இல்லப்பா, கெடுவான். கெடுவான் கேடு நினைப்பான், அது கேடு நினைக்கிறவன் கெடுவான். இதுக்கு என்ன சயின்ஸ் இருக்கு? விஞ்ஞான ப்ரூஃப் என்ன இருக்கு? ஏதோ மதத்துல போதனையா சொல்லிட்டார், தீதும் நன்றும் பிறதருவார். இதெல்லாம் உன்னுடைய செயல், உன்னுடைய செயலுக்கு ஏற்ப விளைவு உன்னை தேடி வரும். தெய்வத்தால் ஆகாது. நீ காவடி தூக்கினாலும் அங்க பிரச்சனம் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. இந்த இடத்துல அதை நான் சொல்லணும். ஏன்னா உன்னுடைய நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கே, தப்பான செயலை செய்து கொண்டு இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையில அங்க அபிஷேகம் பண்ணனா சரியாயிரும் நினைச்சு செய்யறோம் பாருங்க, நடக்காது. செயலுக்கேற்ற விளைவாக இறைவனே வர அலையக்கப்படி. இது எனக்கு ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒரு விளக்கம் கிடைச்சது. கெடுவான் கேடு நினைப்பான் எப்படின்னு கேள்வி. நான் அந்த காலேஜில் படித்த ஞாபகம் எனக்கு. டைனமிக்ஸில் பேரபோலா கர்வுன்னு ஒரு கர்வு,
அது என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு சம வெளியில போய் வெளியில ஏதோ ஒரு விளையாட்டு மைதானத்துல நிக்கிறீங்க. நின்றுட்டு ஒரு கல்லை எடுத்து மேலே வீசுறீங்கன்னு வைங்க. இந்த கல் என்ன அப்படியே போகும், மேல் நோக்கி வேகமா போகும். போய் 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 போகும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா பெண்டா ஸ்ட்ரெயிட் லைன்ல போகாது. முதல் எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட் லைன்ல போறது மாதிரி இருக்கும், அப்புறம் அப்படியே பெண்டா. ஏன் பெண்ட் ஆகுனா பூமி ஈர்க்குன்னு சொல்லுவாங்க. பூமியுடைய ஈர்ப்புனால இல்லை, இறைவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் நீங்க கொடுத்த நேர் விசை, அந்த விசை வளையுது, அந்த ஃபோர்ஸ் இருக்க ஒரு கர்வ் ஃபார்ம் எடுக்குது, பெண்ட் ஆகுது. பெண்டாகி பெண்டாகி பூமியில வந்து விழும். அது அப்படி அறவட்டம். இதுதான் பேரபோலா காஃப். சரி, பூமியில விழுந்துருச்சு. பூமியில எப்படி விழுந்தது? பூமியுடைய ஈர்ப்புனால அல்ல, சூழ்ந்தழுத்த மாற்றினால ஒரு அறவட்டம் மாதிரி விழுந்துருச்சு. இப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, ஒருவேளை இந்த பூமி இல்லை என்று வச்சுப்போம், இந்த கல் என்ன ஆகும்? அப்படியே கீழே போனா எங்க போனாலும் சூழ்ந்தழுத்துமா, அது முழு வட்டமா அடிச்சு எங்கிருந்து கல் புறப்பட்டதோ அங்கேயே அந்த கல் வரும். எங்க இருந்து புறப்பட்டு? என் கையிலிருந்து புறப்பட்டுச்சு. என் கையிலிருந்து புறப்பட்ட கல் இறைவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் என் கைக்கே திருப்பி வருது. நான் எதை கொடுத்தேனோ அதை பெறுகிறேன். கல்லடி சொல்லடி, எத்தனை பேரை நான் சவிச்சிருப்பேன், அந்த சாபெல்லாம் திருப்பி என்ன வரணுமே, வரும். கெடுவான் கேடு நினைப்பான். இதெல்லாம் எதுக்கு அழுத்தமா சொல்றோம்? இங்கதான் அறங்கண்டு அஞ்சனம். அஞ்சனமே, அஞ்சுவதோறும் அரணே, பிறரை வஞ்சிப்புதோறும் அவா. நம்மளோட பேராசை இருக்கிறதுனால பிறரை ஏமாத்துறோம், திருடுறோம், பிறர் பலம் பறிக்கிறோம். ஆனா ரொம்ப கேர்ஃபுல், நீ எதை கொடுக்கிறாய் அதை பெறுவாய். எப்படி? இறைவெளியின் சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல். முதல் அலை அழுத்தம்ங்கிறது ஒரு அழுத்தி ஒரு அலையை உருவாக்குது இல்லை, சுழல் அலைய, விரிவலைய, ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு தொடர் மாற்றம். சூழ்ந்தழுத்து மாற்றங்கிறது முதல் செயல். கர்மா, கர்த்தர் அல்ல, கர்மா. there is no கர்த்தர். அதாவது இறைவன் என்கிற பெயர் சொல் இல்லை. நல்லா கவனிக்கிறோம், இறைவன் என்ற சொல் பெயர் சொல் அல்ல. நீ முருகன் அப்படிங்கும்போது பெயர் சொல், அல்லது பெருமாள் பெயர் சொல். இறைவன் பெயர் சொல்லாது, இறை, இறை ஆற்றல். இங்கதான் பாருங்க, ஞான மார்க்கத்துல அழகா சொல்லப்படுது. சில பல காரணத்துக்காக இறைவனுக்கு நாம ரூபம் கொடுத்து வழிபட்டாலும் நீ உண்மை நோக்கி நகரப்போகுது. இறைவன் என்ற சொல் பெயர் சொல் அல்ல. ஏன்னா சூழ்ந்தழுத்து மாற்றம், வினை, கர்மா. கர்த்தர் அல்ல, கர்த்தர்னு போட்டீங்கன்னா பெயர் சொல். கர்மா, கர்மா எல்லாம் இறைவனுடைய செயல் சொல்றாங்க. எல்லாம் இறை செயல், செயல்தான். இறை செயல், இறையின் செயல் அல்ல. நல்ல தமிழ் இலக்கணத்தோட பார்க்கணும். இறைவனின் செயல்னு சொன்னீங்கன்னா ரெண்டு ஆயிடுச்சாங்க, துவைதம். இறைவன் வேறு, செயல் வேறு. அவன் முயன்று செய்கிறான், இது அப்படி இல்லை. இறைனாலே செயல், கர்மா, நாட் கர்த்தா. கர்த்தர் இல்லை, கர்மா உண்டு. கீதையில கிருஷ்ணா அதை நல்லா வச்சிருக்கான். கர்மயோகம்னு ஒண்ணு இருக்கு. அதுல கர்மயோக, கீதையினுடைய ஹைப்பையும் கர்மா தான். அந்த கர்மயோகம், கர்ம யோகத்தின் அடிப்படையில் நிகழ வேண்டுமானால் அவனுக்கு ஞானம் வேணும். அதனாலதான் உபதேசம் கொடுக்குறான், ஞான உபதேசம். ஆக என்னையோட சுருக்கத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. அலை இயக்கம் என்றால் முதலில் சுழல் அலை உருவாகுது. சூழ்ந்தழுத்து மாற்றம் தான் சூத்திரம். தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றினால் தன்னுள் அடக்கமாக இருந்த பேராற்றலுடைய பேரறிவு சுழலும் சக்தியாக சுழல் அலையாக, நான் கையுடைய வட்டமா இருக்கு, உருண்டை வடிவத்துல, அதுல இருந்து விரிவலை அது போயிட்டே இருக்கு. எப்படி போகுது? எந்த பொருளிலிருந்து போகுதோ அதனுடைய தன்மையை எடுத்துக்கொண்டு போயிட்டே இருக்கு. மோதும், வெளியில எதா இருந்தா மோதும். மோதுனா பிரதிபலிக்கும், சிதறவும் செய்யும். அவர் ஊடுருவி கடந்து போகும். அந்த பிரதிபலிச்சு வந்து பாருங்க, அது நம்மகிட்ட பழகி நம்மகிட்ட மோதும், திரும்பி நம்மகிட்ட வந்து போகும். இந்த 5 தத்துவத்தை வச்சு கிடையாது. இது எதுக்குன்னா, அந்த எறும்புக்கு உணவு கிடைத்தது. மீண்டும் அந்த விஷயத்துக்கு வரேன்.
இந்த எறும்பு உணவை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இன்னொரு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். நீங்க வீடு நல்ல சுத்தம் இருக்கு, ஆனாலும் கீழே வந்து மார்பிள் ஃப்ளோர் நீட்டா இருக்கு, ஒரு சாக்லேட் விழுந்துருச்சு, ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 10-100 எறும்பு வந்துடும். எறும்புக்கோ கண்ணு கிடையாது. அது எங்கேயோ 20 அடி தொலைவு எறும்புக்கு இந்த சாக்லேட் இருக்குது எப்படி தெரியும் அப்படின்னா, சாக்லேட் முதலே சொல்லிட்டேன், அந்த சுழல் அலையினால வரக்கூடிய விரிவலை, அதுல சாக்லேட்டுடைய ஸ்மெல் இருக்கு, வாசனை இருக்கு. அங்கே போய் எறும்புக்கு மூக்கில் மோதுது, ஸ்மெல்லு கிடைக்குது, அந்த டைரக்ஷனை வந்து சாப்பிடும். நாம வேடிக்கையாக கேட்டோம் ஒரு சபையில், இப்போ எறும்பு தனக்கு வேண்டிய உணவை தேடி அலைந்ததா, அந்த சாக்லேட் எறும்புக்கு சமிக்கை கொடுக்குது, சிக்னல் கொடுக்குது, இதோ எறும்பே அங்கே இருக்கிறேன் வந்து சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. கொஞ்சம் அது ஒரு வேடிக்கையாக கூட இருந்தாலும் செஞ்சு பாருங்க. இதுல இருந்து அலை போகலன்னு வச்சுக்கிட்டீங்களா, எறும்புக்கு எப்படி தெரியும்? அது அலையணும், தேடி அலையணும். இப்ப எறும்பு உணவை தேட வேண்டியதில்லை, அந்த உணவு எறும்பு அழைக்குது, அலை இயக்கத்தின்படி. எப்போ எறும்பு சும்மா இருக்கு, நான் அடிக்கடி சொல்லுவேன், சும்மா இருந்து பழகுங்க, சும்மா இருந்து பழகுங்க. ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கண்ணை மூடி எல்லா எண்ணங்களையும் விட்டு சைலண்டா இருக்கு, டோட்டலி சைலண்ட். ஆனா உங்களுக்குள்ள நிறைய சங்கல்பங்கள் ஆசைகள்லாம் உள்ள இருக்கு, இப்போ சைலண்ட் ஆயிட்டீங்க. அந்த அலை போகுது இல்லையா, அது போய் மோதி உங்களுக்கு வேண்டியதை சிக்னல் கொடுக்கும். எப்படி எறும்புக்கு சாக்லேட் சிக்னல் கொடுத்தது, அது மாதிரி சிக்னல் கொடுக்கும். இது என்ன சொல்லுவாங்கன்னா, பைபிள்ல முன்னறிவிப்புன்னு ஒண்ணு இருக்கு. முன்னறிவிப்பு, முன்கூட்டியே நமக்கு அறிவிக்கப்படும். எறும்பு தேடுவதற்கு முன்னாடியே அதுக்கு அறிவிக்கப்படும், இதோ நான் இங்கே இருக்கிறேன் எடுத்துக்கொள். இது நீங்க இந்த இதையே வச்சுட்டு அந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டு, கண்ணாடி பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், அது உதாரணத்துல என்ன தெரிஞ்சது, நாம எங்கும் இருக்கிறோம். அப்ப எங்கும் இருக்குன்னா எல்லாவற்றிலும் இணைந்து இருக்கிறோம், ஒன்றாகவே இருக்கிறோம். ஆகவே உண்மையில் நமக்கு என்ன வேணும், வார்த்தை பாருங்க, உண்மையில் உண்மையான வேண்டுதல், ஆத்மார்த்தமான வேண்டுதல். நீங்க வேண்ட வேண்டாம், நோ நீட் டு ப்ரே. கோயிலுக்கு போக அது உங்க சம்பந்தம் கேட்காது, ஏனென்றால் உங்களுக்கு கேட்க தெரியாது. மகிழ்ச்சிட்ட 1987-88 இருக்கும், ஆழியார்ல பயிற்சி. நான் எப்படி ஒருத்தர் 3 தடவை நல்லா போயிட்டு சாமி எல்லாம் கிளாஸ் எடுத்து 400 பேர் இருக்கிறாங்க, சபை பெரிய சபை. அப்போ 400 அதிகம். இப்போ மகிழ்ச்சி இருந்தா சொல்லணுமா என்ன, 400 பேர் எனக்கே வராங்க, ஆயிரக்கணக்கில் மகிழ்ச்சி இருந்தா கேட்கணும். 400 பேர் எல்லாம் அப்படியே பேசஸ் ஆயிடும். ஒரு அம்மா, அவங்க ஸ்பெஷல் சேர்லாம் ரொம்ப குண்டு, கொஞ்சம் வசதியான ஆள், எல்லாருக்கும் தெரியும். இந்த அம்மா எந்திரிச்சு, சாமி சொல்லம்மா, நீங்க இவ்வளோ சொன்னீங்க சாமி, நானும் எவ்வளவோ வாழ்த்து சங்கல்பெல்லாம் பண்ணிட்டேன், ரொம்ப சங்கடமா இருக்கு சாமி, கோடி கோடியா பணம் இருக்கு, என்னம்மா என்னாச்சு? அது என் பொண்ணு வாழாம வீட்டுக்கு வந்துருச்சு, கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம், அது 2 பேரும் எப்படியாவது சேர்ந்து வாழ்ந்தா பரவாயில்ல, நீங்க அதுக்கு ஏதாவது வாழ்த்த முடியுமான்னார். சாமி கூட சிரிப்பு சிரிச்சாரு, வாழ்த்துறோட சேர்ந்து வாங்கலாம் என்ன, அங்கே நிறைய ரகசியங்கள் இருக்கு. உன்னை மகிழ்ச்சி கேட்டார், ஏம்மா அப்படி? இல்லை சாமி, நான் வந்து கடவுள்கிட்ட எவ்வளோ வேண்டது தெரியுங்களா, வேண்ட மாதிரி நடந்தது சாமி. என்னம்மா வேண்டாரு சாமி கடவுள்கிட்ட? எனக்கு ஒரு டாக்டர் மருமகன் வேணும்னு வேண்டேன். அப்புறம் டாக்டர் மருமகனே கிடைச்சிட்டான். அப்படியே டைவர்ஸ் வரைக்கும் போயிரு. அப்புறம் தான் தெரியுது சாமி, அவன் கொஞ்சம் குடிகாரனா இருக்கிறான், ட்ரக்கெல்லாம் கூட எடுப்பான் போலுக்கு, பிள்ளைகிட்ட அவன் அவ்வளோ சந்தோஷமா இல்லை, பிரச்சனை ஆகிப்போச்சு. இப்போ மாஸ்டர், இதுக்கு தான் கடவுள்கிட்ட வேண்டப்படாது, உங்களுக்கு வேண்ட தெரியாதுன்னு. நீ வித் கண்டிஷன், கடவுள்கிட்ட எப்படி தெரியுங்களா, எனக்கு டாக்டர் மருமகன் தான் வேணும்னு, ஒரு நல்ல மருமகன் வேணும், ஒரு மரன் வேணும், என் பிள்ளைய கடைசி பார்க்கணும்னு பொதுவாக கேட்டுக்கலாம். நீ எப்படி கேட்ட? ஏன் உன்ட்ட பணம் இருக்கு, நிறைய டவுரி கொடுக்க முடியும், கௌரவம் இருக்கு. கௌரவம்னா மறைமாத கௌரவம்னு சொல்லலாம், திமிர் இருக்கு, அது என்ன கௌரவம்? அவன் தானே திமிருக்கு நம்ம ஒரு பேர், நல்ல பேர் வச்சுக்கோங்க, கௌரவம். எங்க ஊர்ல எனக்கு எவ்வளவு கௌரவம் தெரியும், திமிர், ஈகோ. சாமி சொல்ல மாட்டார்ல, கௌரவம்லாம் இருக்கு, ஆனா கேட்க தெரியாம கேட்டுட்டியா? நீ கேட்கும்போது டாக்டர் மாப்பிள்ள கேட்கும்போது குடிகாரனா இல்லாம, ட்ரக் அடிக்டா இல்லாம அப்படிலாம் கேட்டியா? இல்லை, டாக்டர்னு மட்டும் நமக்கு கேட்க தெரியாது. ஆகவே கேட்காதீர்கள்.
சரி, உனக்கு கேட்க தெரியுமோ தெரியாது, நீ கேட்காவிட்டாலும் உனக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கப்படும். யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இறைவழியின் சூழ்நிறுத்தும் ஆற்றல் என்பது ரெகுலாரிட்டி. ரெகுலேட். ஹி இஸ் த ரெகுலேட்டர். சூழ்நிறுத்தும் ஆற்றல் என்பது ஒரு ரெகுலேட்டர். அது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுது அக்கார்டிங் டு ஒரு விஷ். எஸ். இப்ப நீங்க உங்க மைண்டை டியூன் பண்ணுங்க. எப்படி இருக்கணும், ஆரம்பம்னா என்ன, மனசுல நல்ல எண்ணங்களை எப்படி கொண்டு வரணும், நல்ல பண்புகளை எப்படி வளர்த்துக்கிடணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் ஏன் நினைக்கணும். அவன் கெட்டு போடணும்னு நினைச்சா நீ கெட்டு போயிருவியே. கொஞ்சம் ஆரம்பிச்சு இந்த இயற்கையில நீங்க எல்லா பொருளையும் பார்க்குறீங்க, அழகா பார்க்குறீங்க, எல்லா தன்மைகளும் உணர்றீங்க, இனிமையா உணர்றீங்க. ஆனா எல்லாவற்றுக்கும் அடிப்படை அலை. இந்த அலைக்கு தான் புராணத்துல என்ன பேரு, சக்தி. இந்த அலை இல்லையே சிவம் இல்லை. சிவம் என்றால் பூரண பரம்பொருள் பேரானந்த சொரூபம். அது இருந்தும் இல்லை. ஏன்னா அதை உணர்வதற்கு அலை வேணும், மன அலை வேணும், புலன் வழி உணரணும் பொறுப்பொருளாக இருந்தார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். புராணங்கள் அழகா சிவசக்தி புராணம் இருக்கு. சிவசக்தி புராணங்கிறது அர்த்தநாரி என்பது அற்புதமான ரகசியமான ஒரு வெளிப்பாடு. இப்ப அந்த மகிழ்ச்சி அழகா சொல்றாரு. எல்லாம் அலை, ஒண்ணு சுழல் அலை, விரிவலை. இந்த அலை மோதும், பிரதிபலிக்கும், சிதறும், ஊடுருவும், ஊடாடல் செய்யும். என்ன அலை? உன் மனதில் எழக்கூடிய எண்ண அலைகள். இங்க நம்ம எங்க ஜாக்கிரதையா இருக்கணும், எண்ணத்துல கூட பெருசா ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி அலை வந்துருச்சு, தீ அலை வந்துருச்சா உடனே ஒரு அருட்காப்பு போடுது, இது போக வேண்டாம். அங்கேயே மனசுல எழக்கூடிய சங்கல்பங்கள், எண்ணங்கள் நல்லதா இருந்தா நல்லதையே நடக்கும். இதான் சொல்லுவாங்க, நல்லதையே நினை, நல்லதையே நடக்கும். எப்படி? அலை இயக்கம். சுருக்கமா சொல்லியிருக்கேன். இனி நீங்க அதை பற்றி ஆழமா சிந்திங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இங்க இருந்து ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கலாம், சார் இங்கிருந்து நினைச்சா அப்போ அவருக்கு எப்போ அந்த எண்ணாலைகள் பேசணும்னு கேட்பீங்க. வித்தின் நோ மொமெண்ட். அதுக்கு இந்த செல்போனே வந்துருச்சே, சயின்ஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்களே. அமெரிக்கா எங்க இருக்கு? இதோ உங்க பக்கத்துலேயே இருக்கு. அமெரிக்கா உங்க பக்கத்துலேயே இருக்கு. செல்போனை போனீங்கன்னா ஒரு சில வினாடிகள்ல அவரை பார்த்துட்டே பேசலாம். அவர் எங்க இருக்கிறார்? பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிற. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சிருக்காரு, பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறார். காலமும் தூரமும் இல்லை. நோ டைம் அண்ட் நோ டிஸ்டன்ஸ். ஏன்னா அங்க ரெண்டு இல்லை. ரெண்டு இருந்தாதான் தூரமும் காலமும். அத்வைதம் ஒன்று, ஏகம் ஒன்று கூட இல்லை, ஏகம். பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்புங்கள். மனம் திரும்ப என்ன அர்த்தம்? மனம் வேகமா ஓடுது. அந்த மனோவேகத்தை குறைச்சு அது எங்கிருந்து எழுந்ததோ அங்க திரும்பட்டும். ஆன்மாவிலிருந்து எழுந்தது, உயிரிலிருந்து எழுந்தது. குண்டலினி தியானம். ஏன்னா இயேசு குண்டலினி பயிற்சி திபத்தில் எடுத்திருக்கிறார். நம்ம ஜென் மாஸ்டர்ஸ். மனம் திரும்புங்கள். உன் மனம் புலன் வழி வெளியில் எங்கேயோ போகுது, திருப்பு. அவருடைய மூலத்தை நோக்கி திருப்பு. தியானம் பண்ண உணர்ந்து கொள்வாய், பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இந்த அளவுக்கு மதங்கள்ல, எல்லா மதங்களிலும் சொல்லப்பட்ட கருத்துக்கு ஒரு எல்லாரும் புரியும்படி, ஏற்றுக்கொள்ளும்படி ரொம்ப எளிமையா விஞ்ஞான உதாரணத்தோட மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. நான் அது வாங்கி என் பங்குக்கு ஓரளவுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்க நல்லா திருப்பி திருப்பி கேட்டு சிந்திச்சு நீங்க ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா சந்தேகங்கள் வரும். அப்போ கேளுங்க, பதில் சொல்லு. அப்போ இதனுடைய முடிவு, நம்ம எல்லாரும் சும்மா இருந்து பழகணும். காய்கறி நறுக்கும் போதும் சரி, உண்ணும் போதும் சரி, அமைதியா உண்ணணும். அங்க சும்மா இருக்குதுன்னா ருசித்து சாப்பிட்டா சும்மா இருக்குன்னு அர்த்தம். சாப்பிட்டுட்டு இந்த பேங்க்ல டெபாசிட் எவ்வளவு போடணும், எடுக்கணும் அப்படின்னா போச்சு. நீ எதுல ஈடுபடுறீங்களோ அதுல முழுமையா ஈடுபட்டீங்கன்னா சும்மா இருக்கீங்கன்னு அர்த்தம். சும்மா இருக்குன்னு கண்ண முடியும் அப்படியே அல்ல. எந்த செயல் செய்யறோமோ, கர்மா தான் லைஃப், கர்த்தர் அல்ல. கர்மா இஸ் லைஃப். நாம செயல் புரியணும். ஆனா எப்படி புரியணும்? முழு ஈடுபாடோடு, அன்பின் நிமித்தம்.
நம்ம சொல்லுவாங்க எல்லாம் கர்மா, அன்பின் நிமித்தம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, கடமை. நான் அந்த மொழி ஆராய்ச்சி பண்ற போது முந்தைய காலத்துல அது ஒன்றும் பெரிய உயர்ந்த சொல்லு இல்லை, கெட்ட சொல்லுன்னு சொல்லலை. கடமை உணர்வு அப்படின்னு தூக்கி பேசுறாங்க, அது ஒரு எமோஷனல் மேட்ரு தான். கடமை வந்து அவ்வளவு சிறப்பான வார்த்தை இல்லை. எப்படி இருக்காங்க உதாரணம் சொல்றேன். இப்போ உங்க வீட்டுல ஒரு விசேஷம், ஏதோ ஒரு நிகழ்ச்சி, நல்ல காரியம், எல்லாரும் வராங்க, உங்க ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவும் வராங்க, வந்துட்டு போறாரு. உங்க மனைவி சொல்றாங்க, வந்தாரு, கடமைக்காக வந்துட்டு போறாருங்க. நல்ல கவனிங்க, நீங்களே சொல்லியிருக்கு. அவர் அன்புனாலே வந்தாரு, ஏதோ நம்ம கூப்பிட்டோம், கடமைக்காக வந்துட்டு மொய் வச்சுட்டு போறார். அவர் அன்புனால வரல, கடமை. நீங்க கூப்பிட்டீங்க, ஊர் ஏதாவது பேசும், என்னங்க உங்க சகல வரலையான்னு கேட்கும், கேட்பாங்கல்ல. அதனால ஒரு கடமைக்காக வந்துட்டு போறாரு. இப்போ சொல்லுங்க, கடமைங்கிற சொல்லுக்கு என்ன மதிப்பு இருக்கு? ஆனால் அதே கடமையை அறத்தின்படி, கடமை அறம்னு மறுச்சு இந்த வார்த்தையை போடுவார். கர்ம யோகம், வெறும் கர்மா இல்லை, கர்மம் யோகம். அதான் நீ செய்யக்கூடிய கர்மா, கடமை இருக்க யோகம் இனிமையா இருக்கணும், அன்பின் நிமித்தம். இன்னிலிருந்து புரிந்து கொள்ளுங்க, வீட்டில் சமைக்கிறீங்களா, அன்பின் நிமித்தம் செய்யுங்க. எல்லாம் என் கர்மா சொல்லாது, கடமை. என் பிள்ளைங்க நான் சமைச்சு போட்டாங்க, என் வீட்டுக்காரங்க சமைச்சு போட்டாங்க, இல்லை என் வீட்டுக்காரங்க நான் துணிமணி வாங்கி கொடுத்தாகணும், கடமை. கடமை கொஞ்சம் கடமைக்காக செய்யாது, அன்பின் காரணம். என் மனைவி எனக்காக வாழ்றா, ஏதோ சின்ன ஆசை, நீங்க 2 காப்பு வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு காலையில கடை திறக்கத்துல 2 காப்பு 15, கிட்டத்தட்ட 2 மாசமா சொல்லியிருக்கேன், காப்பு 2 உடஞ்சி போச்சு, கையில போட்டு போட்டு. கொரோனால கடை திறக்கு இல்லையா, இப்ப திறந்துட்டான். கடமையில் அன்புப்பா, அவனுக்கு ஒரு ஆசை இருக்கு, யார்கிட்ட கேட்பாங்க? இப்போ ஒன்றும் பெரிய செழிப்பா இல்லை வாங்கி கொடுக்குது, பழைய அந்த காப்பெல்லாம் போட்டு மேல கொஞ்சம் பணம் போட்டு ஒரு பட்ஜெட் போட்டு. எதுக்கு? அன்பின் நிமித்தம். ஒவ்வொரு கடமையும் அன்பின் நிமித்தம் செய்யும் போது அந்த கடமை வந்து உயர்ந்த சொல்லாக மாறும். இதுதான் நிஷ்காமிய கர்மம் கூட அத கீதையில சொல்லுவார். நிஷ்காமிய கர்மம் புரியணுமா அர்ஜுனா, நீ வந்து ஏதோ கடமை ஆற்றுறதுக்காக வில்லையும் அப்படியே எடுத்துட்டு வந்த, இப்ப கர்மம் கூட செய்யல. ஏன்னா கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி என்ன செய்யறது? அப்படி அன்பின் நிமித்தம். நிறைய சொல்லிட்டேன், போதும். வாழ்க்கை வளமுடன். இதெல்லாம் சிந்திப்போம், நிறைய சிந்திப்போம், தெளிவடைவோம், நல்ல அமைதியா மகிழ்ச்சியா பலரையும் வாழ வைப்போம். எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். எல்லாம்னா என்ன? இந்த எல்லாங்கிற வார்த்தை உடனே அப்ப அது இது அப்படி இப்படி, எல்லாம் என்ற சொல்லுக்கு ஒரு முழுமையான அர்த்தம் அமைதி, ஆனந்தம் உங்களுக்குள்ள தாண்டவமாகும். வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்கிறேன்.